ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டான். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த 3 நாட்களும் உடைய கிருபை, இரக்கம், தயவு எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி அப்பா. காலையும் மாலையுமாய் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டீர் தகப்பனே. இந்த 3ஆம் நாள் காலையில் கூட ஆராதனைகளிலே ஆண்டவரே, சகோதரன் பேசின வார்த்தைகளிலே நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட தயவுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய முகத்தின் பிரதிபலிப்பு ஆண்டவரே எங்களுக்குள்ளே காணப்படட்டும் தகப்பனே. எங்களுக்குள்ள இருக்கிற தீழ்ப்பானவைகளை எல்லாம் விளக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நாங்கள் ஆண்டவரே, நீர் எங்கள் வாயாய் இருப்பீராக. எங்களுக்குள்ள புறப்படுவைகள்லாம் உம்முடைய சத்தமாக இருப்பதாக ஆண்டவரே. மனுஷர்கள் எங்கள் சத்தத்தை அல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்க கர்த்தர் கிருபை தருவீராக. காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம் புறப்படுவதாக ஆண்டவரே. கேதுரு மரங்களை முறிக்கிற வார்த்தைகள் புறப்பட்டு வருவதாக தகப்பனே. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது என்று வாசிக்கிறோமே. எங்கள் சபை இன்னும் ஒரு விசை சுத்திகரிக்கத்தக்கதாக, பெண் மான்கள் ஈன பண்ணத்தக்கதாக, இன்னும் ஒரு ஆத்தும அறுவடை நடக்கத்தக்கதாக கர்த்தருடைய சத்தம் எங்கள் சபையில் கடந்து வரும்படி நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. நம்முடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும். நீர் பேசும், நீர் இடைபடும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனம். கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு சம்பவம். கர்த்தர் சாமுவேலை கூப்பிடுகிறார், 3 விசை கூப்பிடுகிறார். 3 விசை சாமுவேல் ஏலியினிடத்தில் போகிறார். ஏலியினிடத்தில் போய் என்னை கூப்பிட்டீர் என்கிறார். அப்பொழுது ஏலி கர்த்தர் கூப்பிடுகிறார் என்று அறிந்து ஏலி சொல்லிக் கொள்கிறார், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். 4ஆம் விசை கர்த்தர் சாமுவேலிடத்தில் வந்து பேசினார். இப்போது இந்த சம்பவம் நம்ம எல்லாம் நிறையா படித்த சம்பவம், நிறைய இதில் செய்திகள் எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதிலிருந்து ஒரு சில காரியங்கள் நான் வாசிக்கும் போது, இந்த பகுதியை வாசிக்கும் போது கர்த்தர் எனக்கு இடைப்பட்ட சில காரியங்களை தான் நாம் இப்பொழுது உங்களோடு கூட நாம் பகிர்ந்து கொள்ள போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த சாமுவேல் கர்த்தர் கூப்பிடுகிறார், 3 விசை கூப்பிடுகிறார். 3 விசை கர்த்தரை கூப்பிடும் போதும் சாமுவேல் கூப்பிடுகிறது கர்த்தர் என்று சாமுவேலுக்கு தெரியவில்லை. 3 விசையும் சாமுவேல் நினைக்கிறாரு ஏலி கூப்பிடுறாருன்னு நினச்சிக்கிறார். ஒவ்வொரு வாட்டியும் சாமுவேலை கர்த்தர் கூப்பிடும்போது சாமுவேலே சாமுவேலே என்று சொன்னபோது சாமுவேல் எழுந்திரிச்சு போய் ஏலியின் இடத்துல தான் கேட்குறாரு, என்னை கூப்பிட்டீரேன்னு. ஆனால் ஏன் இந்த சாமுவேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை தெரியவில்லை? கர்த்தருடைய சத்தம் தான் இதுன்னு ஏன் சாமுவேலுக்கு தெரியல? இந்த சாமுவேல் யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால மாவையும் 1 துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது. அப்படின்னா சாமுவேல் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து விடும் பொழுது அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தான்? குழந்தையாயிருந்தான். பால் மறக்க பண்ணின பின்பு, அப்படிதான் வசனம் சொல்லுது. அதுக்கு முந்தின வசனத்தில் அப்படியே அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால் பறக்க பண்ண மட்டும் அதற்கு அப்படின்னு இருக்கு. அப்படின்னா அந்த பால் மறக்க பண்ணுகிறது அப்படின்னா என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன். இப்போல்லாம் பால் கொடுக்குற காலமே குறைஞ்சிருச்சு. பிள்ளைக்கு பால் கொடுக்குறது எல்லாமே டின்னு தான் இல்லையா? இப்போல்லாம் டின்னில் தான் பால் கொடுக்குறாங்க. பால் பாட்டில் வந்துருச்சு. அப்போல்லாம் பால் கொடுக்குற காலம்னு இருந்துச்சு, 3 மாதம் 6 மாதம். ஒரு சிலர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் அப்பா 1 வயசு வரைக்கும் பால் குடித்தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க பேரன் பேத்திக்கிட்ட சொல்லும்போது. ஒரு சிலர்லாம் 2 வயசு வரைக்கும் குடித்தாங்க. என்னவோ 1 வருஷமோ 2 வருஷமோ அல்லது 6 மாதமோ 3 மாதமோ. ஆனால் வசனம் சொல்லுது பிள்ளை இன்னும்
குழந்தையாய் இருந்தது. அப்படின்னா சாமுவேல் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது அவன் வெறும் குழந்தை, சின்ன குழந்தை. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் வந்து பெரிய வாலிபன் கிடையாது, ஒரு சின்ன குழந்தை. அவனை கொண்டு வந்து விடும்பொழுது பால் மறக்க பண்ணின பின்பு மேக்சிமம் 2 வருஷத்துக்குள்ளே வந்துட்டான். அவன் குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டான், அவங்க அம்மா தூக்கிட்டு வந்து கொண்டு வந்து அங்கே விட்டுட்டான். ஆனால் இப்போ சாமுவேல் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் வசனம் சொல்லுது, 2ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. 2:26. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து. அப்போ வசனம் சொல்லுது இப்போ அவன் எப்படி இருக்கிறான்? பெரியவனா இருக்கிறான். குழந்தையா வந்தவன் சர்ச்சிலேயே வளர்றான், சர்ச்சிலேயே வளர்ந்து பெரியவன் ஆயிட்டான். இது முதலாவது. அவன் வேற எங்கேயும் போல சபைக்குள்ளே, நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க கோயில் பூனைம்பாங்க, சிலரை கோயில் மாடும்பாங்க. என்னன்னா கோயிலே தான் கிடப்பாங்க, அப்படியே தான் இருப்பான் சர்ச்சிலே. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நான் சொல்வேன், சபைக்குள்ளேயே வளர்ந்து சபையிலேயே படுத்து சபையிலே எழுந்திருச்சு சபையிலேயே ஊழியம் பண்ணுறதுங்கிறது எல்லாருக்கும் அமையாது. அது அப்படி ஒரு வாய்ப்பு. பாஸ்டர் பிள்ளைகளை விட்டுருங்க, அதுக்கு வேறு வழியெல்லாம் அங்கே தான் நம்ம செய்கிறோம். பாஸ்டர் பிள்ளைகள் அல்லாதவர்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு அமையுதுன்னா அது எல்லாருக்கும் அமையாது. அப்படி அது கர்த்தர் யாரை முன்குறிக்கிறாரோ அவங்களுக்கு தான் அப்படி அமையும். நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட புதுசில் 18 வயசில் சொல்லுவேன், நாங்கள் வாலிபர்கள் ஒரு 7-8 பேர் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் என்னை மாத்திரம் அங்கே இருக்க அசோசியேட் பாஸ்டர் ஒருத்தர் இருப்பாங்க, ஒரு அண்ணன். அவங்க மட்டும் சொல்லுவாங்க, வீட்டில் போய் என்ன பண்ண போகிறேன் அப்படிம்பாங்க. ஒன்றும் இல்லைண்ணே, அப்போவா ஜோம் பண்ணலாம்பாங்க. ஆராதனை முடிச்சுட்டு கிளம்பும்போது கேட்பாங்க, இப்போ நீ வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவேன்? சாப்பிட்டு தூங்குவேன். தூங்கலாம் வேணாம், போய் சாப்பிட்டு வா, வீட்டுக்கு போயிட்டு ஜோம் பண்ணலாம்பாங்க. ஜோம் பண்ணி நைட்டு 1 மணி வரைக்கும் ஜோம் பண்ணுவோம், அங்கேயே படுப்போம். காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஆராதனை நடக்கும், 6-6:30 மணி வரைக்கும் டெய்லி இருக்கும். காலை ஆராதனை 5 மணி to 6 மணிக்கு ஜெபம் இருக்கும். முடிச்சுட்டு காலேஜுக்கு போயிட்டு திருப்பி சாயங்காலம் 7 மணி 8 ஜெபத்துக்கு வந்துடுவோம். இது எல்லாருக்கும் இப்படி அமையாது. ஒரு சிலர் இந்த காலேஜுக்கே போக மாட்டான், அவன் எங்கே தான் இருப்பான், சர்ச்சிலே இருப்பான். அப்படி ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் அமையாது. கர்த்தர் முன்குறித்த ஒரு சிலருக்கு மட்டும் அமையும். அது சாமுவேலுக்கு அமையுது. சாமுவேல் என்ற பிள்ளையாண்டானோ பெரியவனாய் வளர்ந்து குழந்தையா வந்தான். பால் மறக்க பண்ணுற காலத்தில் வந்தான், ஒரு 3 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே வந்துட்டான். ஆனால் இப்போ பெரியவனாக வளர்ந்துட்டான். 2வது, சாமுவேல் எங்கே இருக்கிறான்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஏலிங்கிற ஒரு பெரிய ஆசாரியன், அவன் தான் இஸ்ரவேல்லையே நம்பர் 1 ஊழியக்காரன். அவன் தான் பிரதான ஆசாரியன். இஸ்ரவேல்லையே பிரதான ஆசாரியன் நம்பர் 1. தமிழ்நாட்டில் இல்லை, இஸ்ரவேலுங்கிற நாட்டுக்கே அவன் தான் பிரதான ஆசாரியன். அப்படி ஒரு ஊழியக்காரங்கிட்ட இருக்கிறான். யோசித்து பாருங்க, எவ்வளோ பெரிய போஸ்டிங். 1, சர்ச்சிலேயே வளர்றான். 2, மிகப்பெரிய ஊழியக்காரங்கிட்ட இருக்கிறான், அசோசியேட். இவன் தான் அடுத்து அசோசியேட் ஊழியக்காரன். 3வது, ஊழியத்தில் அவன் எங்கே இருக்கிறான்னு பாருங்க, வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். விளக்கு எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும். அங்கதான் 7 கிளை உள்ள பொன்குத்த விளக்கு இருக்கும். விளக்கு அணையும் முன்னே அவன் படுத்து கொண்டான். அப்படின்னா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறான். இன்னும் சொல்ல போனா சர்ச்சிலேயே டாப் மோஸ்ட் பிளேஸ். அதுக்கு மேலே அவன் போக முடியாது. மகா பரிசுத்த ஸ்தலம் அது உள்ள ஏலி தான் போகலாம், பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போகலாம். அது வருஷத்துக்கு ஒரு தடவை போகலாம். இப்போ சாமுவேலுடைய நிலைமையை நினச்சி பாருங்க. சின்ன அப்படி நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து சர்ச்சில் வளர்றான். ஒரு தி பெஸ்ட், அதாவது அந்த நாட்டிலே இருக்கிற நம்பர் 1 ஊழியக்காரங்கிட்ட வளர்றான். ஊழியத்திலையும் நம்பர் 2 பொசிஷன். ஆலயத்திலேயே அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் படுத்து தூங்குற அளவுக்கு அவனுக்கு என்ன இருக்குது, இடம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சாமுவேலுக்கு கர்த்தருடைய சத்தம்னா என்னன்னு தெரியல. கர்த்தர் கூப்பிடுறாரு, ஆனால் அது கர்த்தர் சத்தம்னு யாருக்கு தெரியல? சாமுவேலுக்கு தெரியல. எத்தனை வருஷம் தேவாலயத்தில் இருக்கிறான், எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கிறான், எத்தனை வருஷம் பலிகளை பார்த்துருக்கிறான். கூடவே சபையிலேயே படுத்திருக்கிற ஒருத்தனுக்கு கர்த்தர் சத்தம்னா என்னன்னு தெரியல. இதுதான் இன்னைக்கு திருச்சபையினுடைய நிலைமை, விசுவாசியினுடைய நிலைமை. ஏன் நிறைய ஊழியர்களோட நிலைமையும் இதுதான். கர்த்தருடைய சத்தம்னா என்ன, கர்த்தர் எப்படி பேசுவார் அப்படின்னு ஏதாவது தெரியுமா? கொஞ்சமாவது ஆண்டவரை தெரியுமா? பிலிப்பியருக்கு எழுதும் போது பவுல் சொல்றாரு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அறிகிற அறிவின் மேன்மை என்ன? கர்த்தருடைய காரியங்களை தெரிந்து கொள்ளுதல். அவரை அறிகிற அறிவு,
பாருங்க, ஒரு கணவர் இருக்கிறாருன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு கணவரை பற்றி ஓரளவுக்கு தெரியும். என்ன தெரியும்? அவர் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுவார், இன்ன பைக்கில் வருவார், இன்ன காரில் வருவார், அவர் வந்து தலையை இப்படி வகுடு எடுத்து வாரி இருப்பார், அவர் வந்து ஒரு பாஸ்டராக இருக்கிறாரு. இதெல்லாம் அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மனைவிக்கு மட்டும்தான் அதையும் தாண்டி தெரியும். அவர் என்ன சாப்பிடுவார், அவர் எப்போ கோவப்படுவார், அவர் எத்தனை மணிக்கு தூங்குவார், அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் யாருக்கு தெரியும்? மனைவிக்கு தான். வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. வெளியே இருக்கிறவங்களுக்கு அவர் சாதாரணம். அப்போ மணவாளனாகிய இயேசுவை பற்றி இந்த உலகத்துக்கு ஒன்று தெரியும், கண்டிப்பாக நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் உலகத்துக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர் உலகத்துக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழுந்தார் உலகத்தான் சொல்கிறான், யாரும் இல்லைன்னு சொல்லலை. இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் நாம சொல்கிறோம். இன்றைக்கி ஒரு உலகத்தான் சொல்கிறான். இன்றைக்கி இசை வாசிக்கிற ஒருத்தன் சொல்கிறான் டிவியில், நீங்கள் யாரை பார்க்க ஆசைப்படுகிறீர்கள்? அவன் சொல்கிறான், திரும்பி வரப்போகிற இயேசுவை பார்க்க நான் ஆசைப்படுகிறேன். இயேசுவை அறியாத மனுஷன் அவன் சொல்கிறான், திரும்பி வரப்போகிற இயேசுவை பார்க்க நான் ஆசைப்படுகிறேன். இப்போ அவர்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியுது இயேசுவை பற்றி. சரி, இதை தாண்டி உங்களுக்கு என்ன தெரியும்? சபைக்கு என்ன தெரியும் இயேசுவை பற்றி? இப்போ இதையும் தாண்டி இயேசுவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இயேசு பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ளவர். நம்மளை விட இந்த விளாத்தி குளத்தில் வைகோடு ஒருத்தர் இருந்தார், ரொம்ப நல்லா பேசுவார் இயேசுவை பற்றி. வசனத்தோடு எடுத்து பேசுவார். ஏசாயான்னு சொல்லி வசனத்தோடு பேசுவார், சரளமாக பேசுவார், 15 நிமிஷம் பேசுவார். அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற ஊழியக்காரனில் பாதி பேர் கூட பேச முடியாது, தடுமாறுவாங்க. ஆனால் அவர் நல்லா பேசுவார் வைகோ. இதை தாண்டி உங்களுக்கு என்ன தெரியும்? மணவாட்டிக்கு என்ன தெரியும்? உலகத்தானுக்கு தெரிஞ்சது தான் இன்னைக்கு சபைக்கும் தெரிஞ்சிருக்கு. இயேசுவை பற்றி என்ன தெரியும்? இயேசு பரிசுத்தம் உள்ளவர், எனக்காக மரித்தார், உயிர்த்தார், மீண்டும் வருவார். இது அவனே சொல்லுவான், உலகத்தில் இருக்கிறவனே சொல்லுவான். நாம் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்? அதையும் தாண்டி கர்த்தருடைய சத்தம்னா என்ன, கர்த்தருடைய சித்தம்னா என்ன, கர்த்தர் எப்போ கோபப்படுவார், கர்த்தர் எப்போ உலாவுவார், கர்த்தர் எப்பொழுது குளிர்ச்சியான நேரத்துக்கு வருவார், மம்ரையின் சமபூமிக்கு எப்போ வருவார், இதெல்லாம் நமக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். இதுதான் கர்த்தரை அறிகிற அறிவு. இந்த கர்த்தரை அறிகிற அறிவில் முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது கர்த்தருடைய சத்தம். ஏன் கர்த்தருடைய சத்தம் முதல்ல சபைக்கு தெரியணும்னா, இயேசு வரும்போது நமக்கு என்ன கேட்கும்? எக்கால சத்தம் இல்லை? இயேசு வரும்போது என்ன கேட்கும்? எக்கால சத்தம். ஆனால் அது மூணாவது தான். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:16-17. இயேசுவானவர் தப்பு. 1 தெசலோனிக்கேயர் 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இப்ப நீங்க எல்லாம் எதுக்கு வெயிட் பண்றீங்க? எக்கால சத்தத்துக்கு வெயிட் பண்றீங்க. ஆனா அந்த வருகையில 3 சத்தம் கேக்குது. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும். ஃபர்ஸ்ட் சவுண்டே என்ன சவுண்டு? கர்த்தருடைய சவுண்டு. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும். கர்த்தர் தாமே, அவரே கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும். 2வது பிரதான தூதனுடைய சத்தத்தோடும். 3வது தேவ எக்காலத்தோடும். பொதுவாக நான் இது விளையாட்டுக்கு சொல்கிறது, நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. பொதுவாக இந்த 3 சவுண்ட் ஏன் தெரியுமா? அதுக்கு 3 ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. நான் விளையாட்டுக்கு எப்பவும் என்ன சொல்லுவேன்னா, முதல் சவுண்டு கர்த்தர் தாமே ஆரவார சவுண்டு. இது யாருக்கு கேட்கும் தெரியுமா? கர்த்தருடைய சத்தம்னா என்னான்னு தெரிஞ்சவனுக்கு தான் அந்த சத்தம் கேட்கும். கர்த்தருடைய சத்தம் என்னான்னு தெரிஞ்சவனுக்கு தான் அந்த சத்தம் கேட்கும். பாருங்க, கர்த்தர் பவுலோடு கூட பேசுகிறார். முதல்ல தமஸ்குவுக்கு போகிற வழியில் அவன் தடுக்கி விழும்போது பேசுகிறார். பேசும்போது வசனம் சொல்லுது, சவுலே சவுலே நீ ஏன் என்னை, எல்லாம் பேசும்போது பக்கத்தில் இருந்தவங்களை பற்றி என்ன வசனம் சொல்லுது? அவர்கள் ஒன்றும் அதை கேட்கவில்லை. அவங்களுக்கு அது என்ன செய்யலை? கேட்கல. அதே சம்பவத்தை இன்னொரு இடத்துல சொல்லும்போது வசனம் சொல்லுது, அவர்களுக்கு அது இடி முழக்கத்தை போல இருந்தது, அவங்களுக்கு அது புரியவில்லை. கர்த்தருடைய சத்தம் என்னான்னு தெரிஞ்சவனுக்கு தான் வருகையில் முதல் சத்தம் கேட்கும், ஃபஸ்ட்டு. அப்போ அந்த சத்தம் என்னான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. இன்னைக்கு நீங்கள் எப்படி கர்த்தருடைய சத்தத்தை அறிஞ்சு வச்சிருக்கிறீங்க?
எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு இருக்கிறீங்க? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுனா என்னென்னா நிறையா இருக்குது. இன்றைக்கி இப்போ ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். எப்படி? பாஸ்டர் பேசும்போது அந்த வார்த்தை எனக்குள்ளே வந்துச்சு, அது வேற. வேதத்தை வாசிக்கும் போது எனக்குள்ளே வந்துச்சு, அது வேற. தரிசனம் வந்துச்சு, அதுவும் கர்த்தர் பேசுகிறது தான். கர்த்தர் நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு 7 வழி இருக்குது பைபிளில். ஒன்று முகமுகமாய் பேசுவது, இன்னொன்று சத்தத்தின் மூலமாய் பேசுவது, மூன்றாவது தரிசனத்தின் மூலமாய் பேசுவது, நாலாவது தீர்க்க தரிசனத்தின் வழியாய் பேசுவது, ஐந்தாவது சொப்பனத்தின் வழியாய் பேசுவது, ஆறாவது வார்த்தையின் வசனத்தின் வழியாய் பேசுவது, ஏழாவது கழுதையின் வழியா புறஜாதியார் வழியாக பேசுறது. 7 வழி இருக்குது கர்த்தர் நம்ம கூட பேசுறதுக்கு பைபிளில். இதில் கர்த்தர் உங்களோட நேரடியாக பேசும்போது அவர் சத்தம் கேட்கும். சாமுவேலே சாமுவேலே, சவுலே சவுலே. இந்த சத்தம் உங்களுக்கு கேட்குதா? அது கேட்டால் தானே வருகையில் ஃபஸ்ட்டு சவுண்டே அதுதானே. வருகைக்காக மட்டும் சொல்லலை, அந்த சத்தம் தெரிஞ்சாதான் நீங்கள் தேவனை அறிஞ்சிருக்க முடியும், அவரோடு கூட பழக முடியும், அவரோடு கூட உலாவ முடியும். சில மனைவிகள் பாருங்க, புல்லட் வர சவுண்டை வச்சே சொல்லிடுவாங்க யார் வர்றது, அவர் வராரு அப்படின்னு. எல்லா புல்லட்டுக்கும் அவர் புல்லட்டுக்கும் வித்தியாசம் யாருக்கு தான் தெரியும்? அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னும் ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க, நடந்து வர செருப்பு சவுண்டை வச்சே சொல்லிடுவாங்க எங்கள் வீட்டுக்கார் வராருங்க. எப்படி சொல்கிறீங்க? அந்த செருப்பு அந்த ஆளை தவிர வேற ஆள் இப்படி தேய்க்கவே முடியாது. அந்த சவுண்டு பாருங்கள், சரக்கு புறக்குன்னு கேட்குது, அது அந்த ஆள் தான். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, சவுண்டே இருக்காது, அவர் வந்துட்டார். ஏன்? அவர் போட்டிருக்கிற சென்ட்டு அடிக்கும் இங்கே வரைக்கும். இது அந்த அம்மாவுக்கு தான் தெரியும். இதுதான் அறிகிற அறிவு. அவ்வளோ தூரம் சபைக்குள்ளே இருக்கிறோம். 10 வருஷம் விசுவாசி, 15 வருஷம் விசுவாசி. கேட்டால் சொல்கிறோம், சபை உருவான நாள்லேருந்து இருக்கிறோம். கர்த்தருடைய சத்தம்னா என்னன்னா தெரியுமா? கொஞ்சமாவது கேட்டிருக்கிறீங்களா? ஏன்? அந்த சத்தம் தெரிந்தால்தான் நீங்கள் அவரை அறிகிற அறிவுக்குள்ளே வர முடியும். வேற எப்படி நீங்கள் அவரை அறிவீங்க? சத்தமே தெரில. இப்போ இயேசுநாதர் வருகையில் நிற்கிறார் உங்கள் முன்னாடி. இப்போ நிற்கிறாரு. நீங்கள் இயேசுநாதரை கண்டுபிடிச்சிருவீங்களா? நிற்கும் போது கண்டுபிடிப்பீங்களா மாட்டீங்களா? சொல்லுங்க. கண்டுபிடிப்பீங்களா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? கன்ஃபார்மாக நீங்கள் நினைக்கிற மாதிரி இயேசுநாதர் வரப்போகிறதில்ல. நீல முடியோட, தாடியோட, ஒரு பாவமான முகத்தோட, ஐயோ அப்படிலாம் வரப்போகிறதில்ல. இயேசுநாதர் வரும்போது பயங்கர டெரராக வரப்போகிறார். இல்லை, அப்படி தான் இருக்குது பைபிளில். வெண்பஞ்சு தலையாக, கண்கள் 2 அக்கினி ஜுவாலையாக, கால்கள் உரக்களத்தில் உழைத்த வெண்கலத்தை போல, அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக, இருபுற கருக்குள்ள பட்டயத்தை பிடித்தவராக வரப்போறாரு. இப்படி ஒரு இயேசு எப்படி இருப்பான்னு நமக்கு இன்னும் தெரியவே தெரியாது. நம்ம பார்த்ததே கிடையாது இயேசு. அந்த மாதிரி ஒரு இயேசுவை நம்ம என்ன செஞ்சதில்லை, பார்த்ததில்லை. இப்போ திடீர்னு இயேசு நிற்கிறார். இப்போ என்ன பண்ண போறீங்க? எப்படி கண்டுபிடிப்பீங்க இவர் தான் இயேசுன்னு? அவரையே பார்த்து நம்ம கேட்போம், வருகிறவர் நீர் தானா, இன்னொருவரை காத்திருக்க வேண்டுமா? ஏன் நாங்கள் பார்த்த இயேசு நீங்கள் இல்லை? ஏன் கேலண்டரில் நீங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருந்தீங்க தெரியுமா? சிலர் இந்த ஃபோன்லேயே குரல் கேட்டுக்கிட்டு இருப்பான். சிலருடைய குரலை ஃபோன்லேயே கேட்டுட்டு இருப்பான். குரல் எப்படி இருக்குன்னா குயில் மாதிரி இருக்கும். இவனுக்கு ரொம்ப ஆசை. அந்த குரலுக்கு இவனே ஒரு முகத்தை என்ன பண்ணிடுவான்? இந்த குரலுக்கு முகம் மயில் மாதிரி இருக்கும், ஆமாம் அப்படின்ட்டு ஒரு நேரில் பார்க்கலாமாம்பா. ஒரு நாள் நேரில் பார்ப்பான் பாருங்க, சாக்காய் நிற்பான். ஏன்னா அது நேர்லேயும் குயில் மாதிரியே இருக்கும். அவன் சொல்லுவான், ஐயோ இந்த குரலுக்கு நான் எதிர்பார்த்தது அதான். குரலுக்கு நம்ம ஒரு உருவம் கொடுக்குறோம்ல, எல்லாருமே அதே மாதிரி இருக்கவே மாட்டாங்க. இப்போ அப்படி எதிரில் வர ஆளை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் ஏற்கனவே அந்த குரலை ஃபோனில் கேட்டு அந்த குரலுக்கு நீங்கள் ஒரு உருவம் கொடுத்துருப்பீங்க. நிற்கிறது எப்படி இருக்கும்? ஆப்போசிட்டாக இருக்கும். உங்களுக்கே சந்தேகம் வந்துடும், இதுவாக இருக்குமோ? அந்த குரல் இப்படி இல்லையே, அது நல்ல முகமால இருந்திருக்கணும், ஏன் இப்படி இருக்குன்னா வாய் திறந்து பேசும், பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அந்த குரல் தான், அதே ஆள் தான். குரலை பார்த்து ஏமாந்துட்டோமே. குரல் நல்ல குரல், முகமோ சத்தமோ யாக்கோபின் சத்தம் இல்லையா? சரீரமோ ஏசாவிடுது. நான் பல நேரத்தில் அப்படி தான் நடக்குது. இதை நம்பி கல்யாணம் பண்ணி நாசமானவெல்லாம் இருக்கிறான். ஃபோன்லேயே குரலை கேட்டு இது எப்படியாவது கல்யாணம் பண்ணணும், நேரில் வந்தால் அதுக்கப்புறம் ஓட முடியாது, அது வேறு விஷயம். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அப்போ நீங்கள் இயேசுநாதர் வரும்போது அவருடைய முகம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. அது வசனத்திலே இருக்குது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம்
2வது வசனத்தில் யோவான் எழுதும்போது சொல்றாரு, பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று வெளியரங்கமாகவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம். அப்ப அவர் வெளிப்படும் போது அவர் எப்படி இருப்பார் நமக்கு தெரியுமே. இப்ப தெரியாதே. அப்ப வரப்போற இயேசுவை நீ கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நீ என்ன தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும்? அவர் சத்தம்னா என்னன்னு தெரியணுமே. என்னைக்காவது அவர் சத்தத்தை மினிமைஸ்ட் ஒரு தடவையாவது கேட்டிருக்கிறீங்களா? என்னைக்காவது கர்த்தர் பேசியிருக்கிறாரா? கர்த்தருடைய சத்தம் என்னைக்காவது உங்களுக்கு கேட்டிருக்குதா? எத்தனை பரிசுத்தவான்கள் சொல்றாங்க தெரியுமா? கர்த்தர் என்னை எழுப்பினார், கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். நாம் என்னைக்காவது அந்த சத்தத்தை கேட்டிருக்கிறோமா? ஊழியத்துக்கு அழைச்சார். எப்படி அழைச்சார்? நான் ஒரு மீட்டிங்க்கு போனேன், அங்கே இருக்க ஊழியக்காரர் பேசினார், கர்த்தர் எனக்கு உணர்த்தினார், அவருடைய என்னை அழைத்தார். அது யாரு? அவருடைய சத்தம். இப்போ பிள்ளையாமுக்கு கர்த்தர் பேசுறாரு. யார் வழியா பேசுறாரு? கழுத வழியா பேசுறாரு. அப்போ அந்த சவுண்டு யார் சவுண்டு? கழுதையோடைய சவுண்டு. ஆனால் அதை கர்த்தர் யூஸ் பண்றாரு. இப்போ நாங்கள் பேசுகிறோம், மைக்கை யூஸ் பண்ணுறோம், ஏன்? உங்களுக்கு கேட்கறதுக்கு. அதே மாதிரி கர்த்தர் எங்களை யூஸ் பண்றாரு உங்களுக்கு கேட்கறதுக்கு. ஆனால் நீங்கள் கேட்கறது எங்கள் சத்தம் தானே ஒழிய கர்த்தருடைய சத்தம் அல்ல. கர்த்தர் சத்தத்தை கேட்கணும். அப்பதான் கர்த்தர் உங்களை எழுப்பும் போது, சாமுவேலே சாமுவேலேன்னு சொல்லும் போது உங்களுக்கு அந்த சத்தத்தை கேட்டு ஐயோ கர்த்தர் பேசுறாருன்னு தோணும். இன்னைக்கு பெரிய கூட்டம் ஏமாறப்போகுது. ஏன் ஏமாறப்போகுது? அவங்க கர்த்தர் சத்தத்தையே கேட்கல. கர்த்தர் சத்தம்னா என்னன்னு தெரியாது. ஆரம்பத்தில் தெரிய வாய்ப்பில்லை. இப்பவும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும் போது இப்படி தான் இருப்போம். ஆனால் ஒரு நாள் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கர்த்தரோடு கூட நடக்க நடக்க நடக்க, கர்த்தரோடு சஞ்சரிக்க சஞ்சரிக்க ஒரு நாள் கர்த்தர் பேசுவார். அதுக்கப்புறம் இந்த கர்த்தர் சத்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். இந்த எஃப்எம் ரேடியோ இருக்குது பாருங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வருவீங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம அவன் சொல்ற நம்பருக்கு வர வரைக்கும், அந்த நம்பருக்கு வர வரைக்கும் சவுண்டு எப்படி இருக்கும்? கர 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 கரன்னு இருக்கும். கரெக்டாக அந்த நம்பரில் வைக்கும் போது அந்த சவுண்டு கேட்கும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நீ வர 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 கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தருடைய சத்தம் கேட்டுக்கிட்டே வரும். ஒரு இடத்தில் துல்லியமாய் கேட்க தொடங்கும். இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி தான் சபைக்கு வரணும். சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறவங்களா மாறணும். இன்னைக்கு சபை கர்த்தருடைய சத்தத்தை கேட்கவில்லை. சபை என்ன பண்ணிட்டு இருக்குது? கர்த்தரை அறிகிற அறிவில் இல்லை. எதை சொன்னாலும் கேட்கறது, வாங்கிறது, வீட்டுக்கு போகிறது. என்ன மாற்றம் வந்துச்சு? அதுதான் ரொம்ப முக்கியம். முந்தையெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே பிள்ளைய கேட்பாங்க, இன்றைக்கி என்ன ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க? எல்கேஜியில் சொல்லும் ரிங்கா ரிங்கா ரோசஸ், அப்புறம் வந்து பாபா பிளாக் ஷீப்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ரைட். அடுத்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டு வரும்போது உனக்கு என்ன இன்றைக்கி சொல்லி கொடுத்தாங்க? ரிங்கா ரிங்கா ரோசஸ். செகண்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டு வரும்போது என்ன சொல்லி கொடுத்தாங்க? பாபா பிளாக் ஷீப். நம்ம அடுத்த கேள்வி கேட்போம், ஏன்டா வேறு ஒன்றுமே சொல்லி தர மாட்டாங்களா? வேறு ஒன்றுமே சொல்லி தர மாட்டோம். ஏன்? ஒவ்வொரு கிளாஸ் மாற மாற நாம் வளர்ச்சியை எதிர்பார்க்குறோம். ஒவ்வொரு வாட்டி ஆவிக்குரிய சபைக்கு நீ வந்துட்டு திரும்பி போகும்பொழுது ஆவிக்குரிய வளர்ச்சியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இங்கே என்ன சொல்லி கொடுக்குறாங்க? அதை கேட்டோம், வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும், ஸ்பிரிச்சுவலி வளரணும். அந்த ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சியோடைய ஒரு இடம்தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறது. ஆசைப்படணும். முதல்ல ஆண்டவரே உங்கள் சத்தத்தை நான் என்ன செய்யணும்? கேட்கணும்னு ஆசைப்படணும். இன்றைக்கி சபைக்கு அந்த ஆசையே இல்லை. ஏதோ வரோம், உட்காரோம், செய்தி கேட்குறோம், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கேட்குறோம், திரும்பி போயிடுறோம். பிரைஸ் தி லார்ட். இதில் நமக்கு ஒரு திருப்தி. என்ன திருப்தி? நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு வந்தேன், கரெக்ட் நேரத்துக்கு வந்தேன், கேட்டேன், முடிஞ்ச உடனே போயிட்டேன். நான் ஒரு மீட்டிங் கூட மிஸ் பண்ண மாட்டேன். நான் 100% அட்டண்டன்ஸ் ஸ்கூலுக்கு வந்துடுவேன். வந்துட்டீங்க, என்ன பிரயோஜனம்? அதான் நான் எப்போவும் சொல்லுவேன், இந்த அப்பா மார்க் எடுக்காட்டி பையனை திட்டுறதுக்கும் அம்மா திட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பார்த்துருக்குறீங்களா? பையன் மார்க் எடுக்காட்டி அப்பா திட்டுற மெத்தடும் அம்மா திட்டுற மெத்தடும் மாறும். அப்பா எப்படி திட்டுவார்னா, ஏண்டா டியூஷனுக்கு போகிற, எல்லாமும் பண்ணியாச்சு, ஃபீஸ் கட்டியாச்சு, ஒழுங்காக படித்தா என்ன, நீ ஊர் சுற்றுறடா, இப்படி தான் பேசுவாங்க. இந்த அம்மா சொல்கிறது எப்படி இருக்கும் தெரியுமா? அம்மா இப்படி சொல்ல மாட்டாங்க, டேய் உனக்கு நல்லா தானே வடித்து கொட்டினேன், 3 வேளையும் நல்லா தானே தின்னேன், பாரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்களாம் நல்லா படிக்கிறான். படிப்புக்கும் சாப்பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்குதா? படிப்புக்கும் சாப்பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்குதா? நம்ம திட்டும் போதே எப்படி திட்டுறோம்? தப்பாக திட்டிகிட்டு இருக்கிறோம். எப்படி சொல்லணும்?
நீ சாப்பிட்றது முக்கியம் இல்லை, நல்லா சாப்பிடு, ஆனால் படிக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சபை எப்படி இருக்குது? நல்லா சாப்பிடுது, வாரத்துக்கு ஒரு நாள் ஆராதனை, நல்லா ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் சத்தியம் கிடைக்கிற சபை தான் உங்களுக்கு. சத்தியம் கிடைக்காத சபைலாம் கிடையாது, நல்ல சத்தியம் கிடைக்கிற சபை தான். ஆனால் எந்த அளவுக்கு அது உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி இருக்கிறீர்கள், எந்த அளவுக்கு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்துருக்குது, இதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்கூலுக்கு போனேன், யூனிஃபார்ம் போட்டு போனேன், பேக் எடுத்துகிட்டு போனேன், வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போனது முக்கியம் இல்லை, பாஸ் ஆனியா அதான் கேள்வி, கடைசியாக கேட்குற கேள்வி. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்துருக்குதா? அதுக்கு ஒரு அடையாளம் தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறது. இத்தனை வருஷம் சபைக்குள்ளே உட்காந்த சாமுவேலுக்கு என்ன இல்லையாமா? கர்த்தருடைய சத்தத்தை கேட்குற அனுபவம் இல்லை. அது கர்த்தருடைய சத்தம்னு அவனுக்கு தெரியலை. 2வது வாசிங்க, அதே 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அதே 8வது வசனம் திருப்பி வாசிங்க. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து. நல்லா கவனிங்க. 2வது சாமுவேலை கர்த்தர் கூப்பிட்டார். அப்பொழுது இதோ இருக்கிறேன் என்று அவன் ஏலினிடத்தில் போய் அப்படின்னு இருக்கு. இப்போ கூப்பிட்டது யாரு? கர்த்தருடைய சத்தம் ஏலியோடைய சத்தம் மாதிரி இருக்குமா? கர்த்தர் ஏலியோடைய சவுண்டில் கூப்பிட்டுருப்பாரா? கர்த்தர் யார் சவுண்டில் கூப்பிட்டுருப்பாரு? அவர் சவுண்டில் கூப்பிட்டுருப்பாரு. கர்த்தருடைய சத்தம் இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். உதாரணமாக இப்போ நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு காரியம் சொல்கிறார் பாருங்க. கர்த்தருடைய சத்தம் எப்படி இருக்குதுன்னு அங்கே இருக்கோம். எக்கால சத்தத்தை போல 10வது வசனம் 1:10. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். இப்ப சத்தம் எப்படி இருக்குது? எக்கால சத்தத்தை போல ஒரு சத்தத்தை கேட்டேன். 4ஆம் அதிகாரத்தில் வாசிச்சீங்கன்னா பெருவெள்ளத்து இரைச்சலை போல ஒரு சத்தத்தை கேட்டேன்னு இருக்கும். 4:1 வாசிங்க. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா பெருவெள்ளத்து இரைச்சலை போல அப்படின்னு இருக்கும். கர்த்தருடைய சத்தம் ஒவ்வொரு இடத்துல எப்படி மாறும்? ஒரு இடமா மாறும். எலியா கிட்ட பேசுறாரு. பேசும்போது எப்படி பேசுறாரு? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பேசும்போது மெல்லிய சத்தத்தை கேட்டேன். இந்த இடத்துல எப்படி இருக்கு சத்தம்? எக்கால சத்தம். இப்போ 1 தெசலோனிக்கேயர் 4:16 வாசிச்சோம். அந்த சத்தம் எப்படி? ஆரவார சத்தம். இப்போ கர்த்தர் ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு மாதிரி என்ன செய்வார்? சத்தம் போடுவார். இப்போ தூங்கிட்டு இருக்கிற சாமுவேல்கிட்ட எப்படி போட்டிருப்பாரு? எக்கால சத்தத்தை போட்டிருக்க மாட்டார். எக்கால சத்தம்னா என்ன? வாயில் வச்சு ஊதுறது, பூம்னு ஊதுறது. அவன் துள்ளி குதிச்சு எழுந்திருப்பான். அவன் பேசும்போது கர்த்தர் சாமுவேல்கிட்ட பேசியிருக்கிறார். கண்டிப்பாக கர்த்தருடைய சத்தம் யார் மாதிரி இருந்திருக்காது? ஏலி மாதிரி இருந்திருக்காது. ஏலியின் சத்தம் இருக்காது. இவன் ஏன் ஏலிகிட்ட போனா? இவனுடைய எண்ணம் என்ன தெரியுமா? இந்த ஏரியாவில் நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம். ஒன்று கூப்பிட்டா என்னை யார் தான் கூப்பிடணும்? ஏலி தான் கூப்பிடணும். சரி, இது முதல் தடவை. அப்போவே அது கர்த்தருடைய சத்தம் தான், ஏலி சத்தம் இல்லை. அது முதல் தடவை. 2வது தடவை ஏந்திரிச்சு ஆண்டவர் கூப்பிட்றாரு, சாமுவேலே. இப்போ திருப்பி ஏந்திச்சு எங்கே போகிறான்? ஏலிகிட்ட போகிறான். இப்போவும் ஏலி சொல்கிறாரு, நான் இல்லைப்பான்னு. 3வது தடவை கூப்பிட்றாரு. இப்போ யார் கூப்பிட்றது? இப்போவும் கர்த்தர் தான் கூப்பிட்றாரு. இப்போவும் யார்கிட்ட தான் ஏந்திச்சு போகிறான்? அப்படின்னா சாமுவேலுக்கு கர்த்தருடைய சத்தம் தெரியலங்கிறது வேற ஃபர்ஸ்ட். 2வது சாமுவேலுக்கு இப்போ யார் சத்தமும் தெரியல, ஏலியோடைய சத்தமும் சரியா தெரியல அவனுக்கு. இத்தனை வருஷம் யார் கூட தான் இருந்திருக்கிறான்? ஏலி கூட தான் இருந்திருக்கிறான். ஏலி சத்தம் நல்லா தெரியுங்கிற எண்ணம் இருக்குது. ஆனால் இவனுக்கு இன்னும் ஏலியின் சத்தமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்யல,
தெரியல. கூப்பிடுறது ஏலி இல்லைன்னு அவனுக்கு தெரியல. பல நேரத்தில் ஏலி கூப்பிடும் போதே ஓடி இருப்பான். ஆசாரிப்பு கூடத்தில் வேலை செய்யும் போது சாமுவேலேன்னு ஓடிடுவான். ஆனால் இப்போ கூப்பிடுறது ஏலி கிடையாது. ஒரு தடவைக்கு 4 தடவை கர்த்தர் கூப்பிட்றாரு. 3 தடவையும் அது யாருன்னு தெரியல, ஏலினும் தெரியல, கர்த்தர்னு தெரியல. இதுதான் சபையினுடைய 2வது நிலைமை. இன்னைக்கு சபைக்கு கர்த்தருடைய சத்தம் தெரியல, அது ஓகே. ஆனால் சபைக்கு இன்னைக்கு யாருடைய சத்தமும் தெரியல, ஊழியக்கார சத்தமும் தெரியல. எது கர்த்தருடைய சத்தம், எது ஊழியக்காரன் சத்தம் அப்படிங்கிறதான பிரித்து பார்க்கிறதான ஆவிகளை பகுத்தறிகிற அனுபவம் எதுக்கு இல்லை? இப்போ சபைக்கு கிடையாது. சபை இன்னைக்கு எல்லா சத்தமும் கர்த்தர் சத்தம் தான். யார் பேசினாலும் கர்த்தர் சத்தம் தான் நினச்சிக்க. ஒரு காலத்தில் ஊழியக்காரங்க பேசினாங்கன்னா நாங்கள் கர்த்தர் சத்தமாக எடுத்துக்கிட்டோம் இல்லையா? கர்த்தர் சத்தமாக எடுத்துக்கிட்டோம். நாம் எல்லாருமே இங்கேருந்து பேசின உடனே நாம் என்ன செய்வோம்? ஆண்டவர் என்னோடு கூட பேசினாரு, என்னை உணர்த்தினாருன்னு மாறணும். இப்போ ஊழியக்காரர் மூலயமா ஆண்டவரே பேசினாலும் இப்போ இருக்க விசுவாசி என்ன சொல்லுது? பாஸ்டர் என்னை திட்டினாரு, பாஸ்டர் என்னை குறி வச்சு தாக்குறாரு, எங்கள் குடும்பத்தை கண்டாலே பாஸ்டருக்கு பிடிக்கலை. இப்போ விசுவாசி எப்படி ஆயிடுச்சு? கர்த்தரே பேசினாலும் ஊழியக்காரன் பேசுகிறாருன்னு ஆகிப்போச்சு. அதுதான் சாமுவேல் நிலைமை. கர்த்தர் பேசுகிறாரு, ஆனால் அவனுக்கு யார் சத்தம் மாதிரி இருக்குது? ஊழியக்காரன் சத்தம் மாதிரி இருக்குது. இன்னைக்கு சபைகளில் கர்த்தர் பேசவே ஆசைப்படுறாரு. பல சபைகளில் கர்த்தர் பேசவும் செய்கிறாரு. ஆனால் விசுவாசியோடைய காதுக்கு அது கர்த்தருடைய சத்தமாக போக மாட்டேங்குது, ஊழியக்கார சத்தமாக போகுது. அதனால தான் சபையில் மாற்றம் இல்லை. அதனால தான் சபைக்குள்ள எந்த விதமான ஒரு எழுப்புதலும் வரமாட்டேங்குது. சபை திருப்பி திருப்பி போய் படுத்துக்குது. ஏன் படுத்துக்குது? வர சத்தம்லாம் ஊழியக்கார சத்தம். யார் பேசினாலும் சில நேரத்தில் சிலர் வந்து சொல்லுவாங்க, கூட்டம் முடிஞ்ச உடனே செய்தி ரொம்ப நல்லா இருந்துச்சு, தப்பான சாட்சி. அது தப்பான சாட்சி. நல்ல செய்தி தேவையே கிடையாது, பிரயோஜனம் உள்ள செய்தி தான் தேவை. நல்ல செய்திங்கிறது என்ன? யார் வேணாலும் சொல்லலாம். ஒரு போஸ்ட்மேன் வந்து உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுங்க, அது என்ன செய்தி? நல்ல செய்தி. ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணுக்கு பையனுக்கு ஒரு வரன் கிடச்சிருச்சு, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, இது என்ன செய்தி? நல்ல செய்தி. அதே தான் நாங்களும் இங்கே சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. நீ சுகமாவாய், நீ பலமாவாய், வீடு கட்டுவாய், வாசல் கட்டுவாய், இதெல்லாம் என்ன செய்தி? நல்ல செய்தி. இந்த செய்தி சபைக்கு என்ன தேவையில்லை. சபைக்கு எது தேவை தெரியுமா? உன் ஆத்மாவுக்கு தேவையான பிரயோஜனமுள்ள செய்தி. கர்த்தர் என்னோட பேசினாரு, என்னை உணர்த்தினாரு, என்னை குத்தினாரு, இன்னைக்கு என்னுடைய பாவங்களை விடுறதுக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு, நெடுநாளாக இருந்த என்னுடைய டவுட்டை கர்த்தர் போக்கி இருக்கிறாரு. இதுதான் பிரயோஜனமுள்ள செய்தி. இன்னைக்கு சபை எதை விரும்புது தெரியுமா? கர்த்தர் பேசுறத விரும்பல. கர்த்தர் சபை எதை விரும்புது? ஊழியக்காரங்கிட்ட ஓடுது. ஊழியக்காரன் பேசுறத விரும்புது. அதான் நாங்கள் சொல்லுவோம், ஊழியக்காரனுக்கு பின்னாடி ஓடுறத முதல்ல நிறுத்தணும். ஊழியக்காரங்கிறவ யாரா இருக்கட்டும், 5 வகையான ஊழியம் இருக்கு. இந்த 5 வகையான ஊழியக்காரங்க அத்தனை பேரும், நாங்கள் அத்தனை பேரும் ஒரு சபையை உருவாக்கி நல்ல மனவாட்டியாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கத்தான் இருக்கிறோமே ஒழிய எங்களுக்கு ஒரு ஃபேன் கிளப்பை உருவாக்குறதுக்கு நாங்கள் இல்லை. எங்களுக்கு ஒரு க்ரௌடை உருவாக்கி பவுலை சேர்ந்தவன் என்றும் கேபாவை சேர்ந்தவன் என்றும் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் உருவாக்குவதற்கு தேவையே கிடையாது. ஒரு ஊழியக்காரனுடைய வேலை தேவன் பக்கம் திருப்புவது, தேவனை தேவனாக காட்டுவது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்படியே ஊழியக்காரனை வர்ஷிப் லீடராக மாற்றிடுறீங்க, ஊழியக்காரன் ஆராதனைக்குரியவனாக மாறிடுறான். உங்களால் தான் என் குடும்பமே நல்லா இருக்கு, நாசமாக போச்சு, அவன் குடும்பமே நல்லா இல்லை. சொல்லும் போதே சொல்கிறது, உங்கள் வார்த்தை மட்டும் இல்லைன்னா என்ன நல்லா இருந்திருப்பேன். நீ கர்த்தர் உன் குடும்பத்தை காப்பாற்றினார், கர்த்தர் உன்னோடு பேசினார். சொல்லும் போதே சாட்சி எப்படி சொல்ல தெரியுமா? உங்கள் மூலமாக கர்த்தர் பேசினார். நீங்க பேசல, நீங்க தேவையும் இல்லை. நான் இல்லாவிட்டால், ஊழியக்காரர்கள் இல்லாவிட்டால் எந்த கழுதையை வைத்து பேசுவதற்கும் கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு சபை ஊழியக்காரனுக்கு பின்னாடி ஓடுது. என்னை கூப்பிட்டீரே, என்னை கூப்பிட்டீரே. ஏலி கிட்ட ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச குணம் என்ன தெரியுமா? ஏலி வந்து ஒரு மோசமான ஊழியக்காரன், நம்மளோட ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம், உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.
அதில் யாரும் சரின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. ஆனால் அவங்ககிட்டையும் சில நல்ல குணம் இருந்துச்சு. என்ன நல்ல குணம் தெரியுமா? ஒன்று, சாமுவேலுக்கு அவங்க அம்மா சட்டை தைச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும்படி செலுத்துகிறதற்காக தன் புருஷனோட கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். பாத்தீங்களா? கவனிச்சிருக்கீங்களா அந்த வசனத்தை? அவங்க அம்மா ஒவ்வொரு வருஷம் வரும்போதும் சாமுவேலுக்கு எப்படி சட்டை எடுத்துட்டு வருவாங்களாம்? சின்ன சட்டை கொண்டு வருவாங்களாம். எந்த அம்மாவது அப்படி எடுத்துட்டு வருமா? எந்த அம்மாவாவது ஒரு சின்ன சட்டையை எடுத்துகிட்டு வருமா? வருஷந்தோறும் அப்படி தானே இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் என்ன சட்டை தான் எடுத்துகிட்டு வருவாங்க? அது ஏன் சின்ன சட்டை? அது என்ன சின்ன சட்டை எடுத்துகிட்டு வர்றது? அர்த்தம் என்னென்னா, எந்த தாயும் பையனுக்கு பெருசாக தான் சட்டை எடுப்பாங்க, சின்ன சட்டை எடுக்கவே மாட்டாங்க. எல்லா வருஷமும் எப்போ வந்தாலும், போன வருஷம் பையனை பார்த்தோம், இப்போ கூட பாருங்கள், ஏதாவது குழந்தைங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லி ட்ரெஸ் எடுக்க போனோம்னா நம்ம சொல்லுவோம், கணவன்மார் 2 வயசு பிள்ளைக்கு பர்த்டேங்க அப்படின்னு உடனே கூட இருக்க மனைவி சொல்லுவாங்க 3 வயசுக்கா எடுங்கம்பாங்க. அந்த அறிவெல்லாம் அந்த மனைவிகளுக்கு தான் ஜாஸ்தி போங்க. நம்மலாம் கழட்டி விட்ட மாடு மாதிரி நேராக போய் ரவுண்ட் அடித்து திருப்பி வந்து நின்றுவோம். 3னா 3 அவ்வளோதான். நான் என்னை வச்சு தான் சொல்கிறேன், நான் உங்களெல்லாம் சொல்கிறேன், நீங்களாம் அறிவாளி, என்னை வச்சு சொல்கிறேன். ஏன்னா யாராவது சில சொல்லுவாங்க, இன்றைக்கி ஒரு பர்த்டே நம்ம கூட இருக்கிறவங்களுடைய பிள்ளைக்கு 3 வயசு அப்படின்னு நாங்கள் ஒரு சட்டை எடுக்க போனோம், நானும் மனைவியும் போனோம்னா, அப்போது ஒரு 3 வயசு பிள்ளைக்கு அப்படின்னு என் மனைவி சொல்லுவாங்க 4க்கா எடுங்க. ஏன்? அது வளர்ந்துருங்க, இது வளர்கிற வயசு. 3 வயசு எடுத்தோம்னா இன்னொரு 3 மாதம் சட்டை என்னவாயிடும்? சட்டை சின்னதாயிரும். அப்போ எடுக்கும் போதே பெண்கள் வந்து சட்டை எப்படி தான் எடுப்பாங்க? பெருசாக தான் எடுப்பாங்க. ஆனால் சாமுவேல் அம்மா மட்டும் வருஷந்தோறும் எப்படி எடுத்துகிட்டு வராங்க? அது அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த வருஷம் சாமுவேல் அவங்க அம்மா பார்த்துட்டு போவாங்க. இப்போ பார்த்தா பையன் நல்லா வளர்ந்துருக்கிறான், அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் என்ன செய்வான்? வளர்ந்துருப்பான். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக, போன வருஷமே பையன் நல்லா பெருசாக இருந்தாங்க, கொஞ்சம் பெருசாக எடுங்க, நல்லா வளர்றான். இப்போ எடுத்துக்கிட்டு போகிறாங்க. சாமுவேல் அதை விட பெருசாக வளர்ந்துருக்கிறான். இந்த தாய் கற்பனை பண்ணுகிறதை விட ஊழியக்காரன் அவனை நல்லா வளர்த்து வச்சிருந்தான். அதான் ஏலியினுடைய காரியம். ஏலி மோசமானவன் தான், பையன் விஷயத்தில் மோசமானவன் தான், ஆனால் விசுவாசி விஷயத்தில் அவன் ரொம்ப நல்லவன். பார்த்துருக்கீங்களா? பையனை ஒழுங்காக வளர்க்கல, ஆனால் யாரை ஒழுங்காக வளர்த்துருக்கான்? இன்றைக்கும் நிறைய ஊழியக்காரங்கிட்ட அந்த ப்ராப்ளம் இருக்குது. குடும்பத்தை சரியாக வளர்க்குறானோ இல்லையோ, சபையை கரெக்டாக வளர்த்துருவான். சபை சூப்பராக இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்ட்ரிக்டான பாஸ்டர், நல்லா செய்தி கொடுப்பாரு, நல்லா கட்டிடமாக நடத்துவார், பசங்க மட்டும் கெட்டு போயிடும். அதான் ஏலியோடைய சுபாவம். இது ஏலிகிட்ட இருக்கிற நல்ல சுபாவம் ஃபஸ்ட்டு. 2வது பாருங்க, இப்போ சாமுவேல் கேட்குறான், என்னை கூப்பிட்டீரேன்னு கேட்குறான். கேட்ட உடனே ஏலி எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்க. கர்த்தர் கூப்பிடுகிறார் என்பதை ஏலி அறிந்து, அவனுக்கு தெரியுது பையனை யார் எழுப்புறது? கர்த்தர் எழுப்புறாரு. இன்றைக்கி இருக்கிற நிறைய ஊழியக்காரனாக இருந்தால், டேய் தூக்கத்தில் வளராதடா, கூப்பிட்றேன்னு ஒழுங்கா படுறா, இன்னொரு வாட்டி வந்தால் கையை காலம் உடச்சி விடுவேன். அதுக்கப்புறம் சாமுவேல் எழுந்திரிக்கவே மாட்டான் யார் கூப்பிட்டாலும். அவன் எவ்வளோ அழகாக நடத்துகிறான் பாருங்க. கர்த்தர் கூப்பிடுகிறார் என்பதை அறிந்து நெக்ஸ்ட் டைம் சவுண்டு கேட்டால் சொல்லும் கர்த்தாவேன்னு போய் சொல்லி கொடுக்குறான் பாருங்க. ஆண்டவர்கிட்ட பேசுகிறத எவ்வளோ அழகா. அதான் ஊழியக்காரனுடைய சுபாவம், அதான் ஊழியக்கார சுபாவம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஊழியக்காரன் தான் ஏலி. அவங்ககிட்ட தான் இவன் இருக்கான். ஆனால் இவனுக்கு அவன் சத்தம் தெரியல. இன்னைக்கு சபையினுடைய நிலைமை அதுதான். ஊழியக்காரன் சொன்னாலும் சபைக்கு என்ன தெரியல? ஊழியக்காரன் சத்தமும் தெரியல, கர்த்தருடைய சத்தமும் தெரியல. சபை இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு ஊழியக்காரனுக்கு பின்னாடி. நீங்க தாயா, நீங்க இல்லாட்டி இல்லையா. அது எல்லாருக்கிட்டையும் இருக்கு. இந்த மாதிரி சுவிசேஷகத்தையும் இருக்கு, பாட்டு பாடுறவங்ககிட்டையும் போயிடுறாங்க. உங்கள் பாட்டு மட்டும் இல்லைன்னா நான்லாம் ஆறுதல் இல்லாமல் உடஞ்சி துக்குலாக போயிருப்பேன். கண்ணாடியில் செஞ்சு வச்சுருந்தாங்க அவங்கள. கர்த்தர் பாட்டை யூஸ் பண்ணார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.
ஆனால் ஹீல் பண்ணது கர்த்தர் தானே ஒழிய ஊழியக்காரன் கிடையாது. சிலர்லாம் பாஸ்டர்கிட்ட வந்து சொல்லுவாங்க, அதுலேயும் சில பாஸ்டருங்க பாவம் தெரியுமா, பாஸ்டர்கிட்ட வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் இருந்தால் நான் இருப்பேன், நீங்கள் செத்தா நானும் செத்துருவேன், என் குடும்பம் இன்றைக்கி இருக்குன்னா நீங்கள் தான். அவங்ககிட்ட தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்ககிட்ட தான் எப்படி இருக்கணும்? கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதுக்கு சொல்கிறேன்? கெட்டவங்கன்றத சொல்லலை. எவ்வளோ தூக்குறானோ அவ்வளோ கீழே போகிறதுக்கும் ரெடியாக இருப்பான் அவன். ஆனால் அவன் உண்மையிலே நல்லா நம்மளை நேசிக்கிறவன் இருக்கான்ல, அவன் அதெல்லாம் ஒன்றும் வந்து சொல்லவே மாட்டான். அவன் போய் நமக்காக ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பான், எங்கள் ஊழியக்காரர் ஆசீர்வதிக்க மாட்டவர், அவர் குடும்பம் நல்லா இருக்கட்டும், அவன் ஜோம் பண்ணிட்டே இருப்பான். இந்த சில கேஸ் இருக்கும், பார்த்த உடனே அப்படியே எஸ் ஷேப்பில் வளையும். ஐயா பிரைஸ்லாடியா, எங்கள் குடும்பம் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம், நாளைக்கு ஊழியக்கார குடும்பம் நாசமாக போகிறதுக்கு அதான் காரணம். போய் அப்படியே ஹீரோ வர்ஷிப் ஆக்கி ஊழியக்காரங்கிட்ட ஓடுறது, கூப்பிட்டீங்களா கூப்பிட்டீங்களா, அவன் சொன்னான் நான் இல்லை, என்னை விட்டுருங்கிறான். நான் இல்லை. இன்னைக்கு சபையோடைய பிரச்சனை என்ன? முதலாவது கர்த்தருடைய சத்தம் என்னன்னா சபைக்கு தெரியல. இன்னைக்கு ரெண்டாவது யாருடைய சத்தமும் தெரியல, ஊழியக்கார சத்தமும் தெரியல. இந்த டிஃபரன்ஷியேட்ஸ் யாருக்கு தெரியணும்? சபைக்கு தெரியணும். பாருங்க, யோவான் ஸ்நானங்கிட்ட ஒரு பெரிய கூட்டம் வருது, பெரிய கூட்டம் வருது. வரும்போது அத்தனை பேரும் வரும்போது யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னார்? எல்லாரையும் பார்த்து, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை சொன்னவன் யார்? அத்தனை பேரும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறாங்க? விரியன் பாம்பு குட்டி. நடுவில் இயேசுநாதர் நடந்து வர்றாரு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு. இப்போ இயேசுநாதர் வரும்போது அவன் என்ன சொல்லி கூப்பிட்டான்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. எப்படி கண்டுபிடிச்சான்? இப்போ இயேசுநாதர் எப்படி வந்தார்? வரும்போது ஒரு இந்த பக்கம் 6 பேர், அந்த பக்கம் 6 பேர், வழிவிடு வழிவிடு, அண்ணன் வர்றார் அண்ணன் வர்றார், அப்படி ஒரு குரூப் இருக்குது இப்போ தெரியுமா? இப்போ ஊழியக்காரங்க எல்லாருக்கும் இருக்குது, வழிவிடுங்க வழிவிடுங்க, அண்ணன் வர்றார் அண்ணன் வர்றார். அண்ணன் எங்கடா வர்றாரு? பிரசங்கம் பண்ணதாடா வர்றாரு. அண்ணன் என்ன தஞ்சாவூரை ஜெயிச்சுட்டு முடிச்சுட்டா வராரு? இந்த இன்னைக்கு ஒரு அரசியல்வாதிக்கு என்னென்ன நடக்குதோ எல்லாம் யாருக்கு நடக்குது? ஊழியக்காரங்க நடக்குது. அண்ணன் வரார் வழிவிடுங்க, அண்ணன் வரார் வழிவிடுங்க, ஐ கிட்ட தொடா தொடா. ஏன் ஏன் இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்கான். ஏசுநாதர் அப்படியே வந்திருப்பார், அவருக்கு இன்னும் சீஷர்களே வரல பாவம். அவர் இப்போ தான் 40 நாள் ஜோம் பண்ணவே போகிறார், அதுக்கப்புறம் ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் தான் போகிறார். இப்போ எப்படி வந்திருப்பார்? கூட்டத்தோட கூட்டமாக 10ஓட 11 அப்படியே எல்லா கும்பலுக்கு நடுவில் வராரு. அத்தனை பேரையும் பார்த்த உடனே விரியன் பாம்பு குட்டின்னு தெரிஞ்சவனுக்கு நடுவில் ஒரு ஆட்டுக்குட்டி நடந்து வர்றது மட்டும் கரெக்டாக தெரியுது பாருங்க. இதுதான் தேவனை அறிகிற அறிவு. இன்னைக்கு அந்த அறிவு நமக்கு இல்லாமல் போயிருச்சு. எது பாம்பு குட்டி எது ஆட்டுக்குட்டினே தெரிய மாட்டேங்குது. அதுவும் விசுவாசி இருக்கு பாருங்க, எந்த ஊழியக்காரன் யார் பைபிளை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தாலும் ஆட்டுக்குட்டி தான். பைபிளை தூக்கிட்டு வந்த உடனே வீட்டில் வாங்க 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 உட்காருங்கன்னு காப்பி போட்டுறது. அவர் யார், எங்கேருந்து வராரு, இதில் வேற ஊழியர் சபை ஊழியருக்கு தெரியாமல் பார்த்துக்கிறது. ஏன்னா அவர் கோவப்படுவார். இப்போ நாங்கள்லாம் செய்தியே எடுக்காத மாதிரி, சபையில் பைபிள் ஸ்டடியே இல்லாத மாதிரி ஒரு தனி பைபிள் ஸ்டடி இப்போ தனியாக வீடுகளில் போகுது. யார் கேட்டால் அவர் இஸ்ரேல்லேருந்து வந்து எடுக்கிறார். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். எதில் எடுக்கிறாரு? ஹீப்ரூவில் எடுக்கிறாரு. ஓ, உங்களுக்கு ஹீப்ரு தெரியுமா? தெரியாது. அப்புறம் என்ன கவனிக்கிறீங்க? இப்போ ஒரு ஆவி பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கு எல்லாரையும். என்ன ஆவி? ஹீப்ரு ஆவி, ஹீப்ரு கிரீக் ஆவி பிடிச்சி ஆட்டிக்கிறது. அந்த ஹீப்ரூவில் படித்தா தாங்க, ஹீப்ரூவில் படிக்கிறத நான் குற்றமாகவே சொல்லலை, குற்றமாகவே சொல்ல, நல்ல விஷயம்தான். எல்லா மொழியும் படிக்கிறது நல்லது தான். ஹீப்ரு பைபிள் பாஷை படிக்கிறது நல்லது. முதல்ல தமிழை முடிச்சிடுங்க, கையில் இருக்கிற தமிழை என்ன செஞ்சிருங்க, முடிச்சிருங்க. 1 ராஜாக்கள் 15 நேற்று எவ்வளோ தேடணும்? தேடுறான் தேடுறான் தேடுறான், ராஜாக்களை தேடுறான், நாளாகமத்தை தேடுறான், அந்த ராஜாவை மட்டும் காணும். நேற்று எவ்வளோ தேடணும்? போன வாரம் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தோம். வசனம் வாசிறனா தட்டி தடுமாறி கத்தி துப்பி, எனக்கு கடைசியில் அந்த வசனமே இப்போ புரியாமல் போயிடுச்சு. அவன் என்ன வாசிச்சானே தெரில எனக்கு. நான் கேட்டேன், என்னடா தம்பி உன் பிரச்சனை என்ன? இப்படி என்னை பார்த்தா கல்யாணம் ஆயிடுச்சான்னு. ஆமாம், நான் அப்படி தான் வாசிப்பேன். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, தமிழை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈப்ருக்கு போங்க, ஒரு தப்பும் கிடையாது. கிரீக்குக்கு போங்க, படிங்க, லத்தீனுக்கு படிங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. முதல்ல தமிழே தகராறு, இதுலேயே சத்தியம் தெரியல. உடனே அவர் வராரு,
உங்கள் தூத்துக்குடியில் தான் 200 குடும்பம் போயிடுச்சு தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? ஹீப்ரு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி நியாயப்பிரமாணத்துக்கு 200 குடும்பத்தை கூட்டிகிட்டு போயிட்டான் திருப்பி. எல்லா வாட்ஸ்அப் குரூப், நரகம் இல்லை பரலோகம் இல்லை அப்படின்னு பிரசங்கம் பண்ணி கடைசியில் 3வது கிளாஸில் நம்மால் ஒருத்தர் ஏஞ்சி கேட்டிருக்கிறார், இல்லைங்க இப்படிலாம் பைபிளில் இருக்கு. அதுக்கு அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உங்கள் தூத்துக்குள்ளே நடந்துச்சு. பதில் என்ன தெரியுமா? 40 கிளாஸ் தொடர்ந்து வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். 40வது கிளாஸ் தொடர்ந்து நீ போகும்போது தான் பிசாசு பிடிச்சிருமே உன்னை. 40 கிளாஸ் கேள்வி கேட்காம நீ போயிட்டினாலே பிசாசு உனக்குள்ளே இறங்கிருமே. 40 கிளாஸ் வாங்க தொடர்ந்து, அதுக்கப்புறம் பேசுவோம். எவ்வளோ டாக்டிக்ஸ் பாருங்கள் பிசாசு. இது ஒரு பிசாசினுடைய சத்தம்னு யாருக்கு தெரியல? விசுவாசிக்கு தெரியல. கள்ளோபதேசக்கார சத்தம் தெரிய மாட்டேங்குது. எல்லா சத்தமும் ஆட்டுக்குட்டி சத்தம் தான். ஒரு வசனம் வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. வெளிப்பாடு 13:11 வாசிங்க. பின்பு வேறொரு மிருகம் பூமியில் இருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாய் இருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது. அப்ப அந்த வசனம் எப்படி இருக்குது? பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குது? ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாய் இருக்கிறது. ஆனா எப்படி இருக்குது? என்ன பேசுச்சு? வலு சர்ப்பத்தை போல பேசினது. பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? அதான் பார்க்கிறதுக்கு கிறிஸ்தவத்தை போல, ஊழியக்காரனை போல, கையில பைபிள் எல்லாம் இருக்கு. ஆனா பேசுற சத்தம் வாயை திறந்தாதான் தெரியுது இது என்னது? வலு சர்ப்பம், பிசாசுன்னு தெரியுது. என்ன பிரச்சனை இப்பனா? உங்களுக்கு பிசாசின் சத்தமும் தெரியல, வலு சர்ப்பத்தின் சத்தமும் தெரியல, ஆட்டுக்குட்டியின் சத்தமும் தெரியல, ஊழியக்கார சத்தமும் தெரியல, தேவனுடைய சத்தமும் தெரியல. ஆவில நிறைஞ்சு பேசுற ஊழியக்கார சத்தமும் தெரிய மாட்டேங்குது, கள்ளோபதேசக்கார பேசுற சத்தமும் தெரிய மாட்டேங்குது. யோசிச்சு பாருங்க. தோட்டத்தில் தேவரீர் உலாவுகிற சத்தத்தை கேட்டு பயந்து, அந்த சத்தம் நல்லா தெரியுது. ஆனா பேசுறது பிசாசுன்றது யாருக்கு தெரியல? யாருக்கு தெரியல? ஏவாளுக்கு தெரியல. ஆதாமுக்கு ஏவாளுக்கு கர்த்தருடைய சத்தம் நடக்கும்போது தெரியுது, இது கர்த்தருடைய சத்தம், தேவன் வராரு. உலாவுகிற சத்தத்தை கேட்டு அந்த ஸ்டெப் வைக்கும் போதே தெரிஞ்சு ஆண்டவர் வந்துட்டாரா. ஆனா அதுக்கு முன்னாடி உட்காந்து யாரோட பேசிட்டு இருக்கிறாங்க? பிசாசோட பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது பிசாசின் சத்தம் அவங்களுக்கு தெரியல. இன்னைக்கு அதுதான் சபையினுடைய நிலைமை. இன்னைக்கு ஆட்டுக்குட்டியும் பாம்பு குட்டியும் ஒன்னா வருது. விரியன் பாம்பும் உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டியும் ஒன்னா வருது. எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறீங்க? எத்தனை பேர் தெரியுது? இன்னைக்கு எத்தனை பேர் ஊழியக்காரனை நம்பி ஏமாறுறவங்க இருக்கிறீங்க? எத்தனை பேர் சக விசுவாசியை நம்பி ஏமாறுறவங்க இருக்கிறீங்க? காசு கொடுக்கறது மட்டும் இல்லை, எத்தனையோ விஷயத்தில் நிறைய பேர் இன்னைக்கு நல்லவர் நினைச்சு தாங்க உள்ள விட்டோம். ஏன் நினைச்ச? ஏன் நீங்க அப்படி நினைச்சீங்க? காரணம் சொல்லுங்க. நீங்க நினைச்சதுக்கு என்ன காரணம்? ஏங்க அவர் கையில பைபிள் எடுத்துட்டு வந்தாருங்க, சோத்திரம் சொன்னாரு, பிரைஸ் தி லார்ட் சொன்னாரு. அப்போ உனக்கு உள்ள இருக்கிறது பிசாசுன்னு தெரியலவர். ஆனா கொஞ்சம் கடிந்து கொண்டு உபதேசம் சபையில கொடுத்தா நாங்க உங்களுக்கு பிசாசு மாதிரி தெரிகிறோம். நாங்க உங்களுக்கு எப்படி தெரிகிறோம்? பிசாசு மாதிரி. இவர் நாங்க எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அங்க ஒரு பாஸ்டர் இருக்காரு பாருங்க, அப்படித்தான் பேசுறாரு. போங்க, எப்படி பேசுறாரு? செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. பேசும்போது அவ்வளோ அன்பா, மனதுருக்கமா. அப்படி நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இயேசுநாதர் கிருபை பொருந்தினவராகவும் பேசுவார், முகதாட்சண்யம் இல்லாதவராயும் பேசுவார். நீங்க கிருபை பொருந்தினவராக மட்டும் பேசணும்னு நினைக்கிறீங்க. ஒரு சபையினுடைய போதகர் இந்த ரெண்டுமா தான் இருப்பார். சபையில் புல்பிட்டில் ஏறிட்டா முகதாட்சண்யமே கிடையாது. அங்கே பணக்காரன் ஏழை, அங்கே உட்காந்துருக்குது படித்தவர் படிக்காதவர், அந்த கான்செப்டே கிடையாது. மேலே ஏறிட்டோம்னா இருபுறம் கருக்குள்ள பட்டயம் தான் வெளியே வரணும். ஆளை பார்த்தெல்லாம் பேசக்கூடாது. ஒருத்தர் வந்திருக்காரு, நமக்கு தெரிஞ்சவர் வந்திருக்காரு, சகோதரர் வந்திருக்கிறார். அவர் என்னுடைய ஊழியத்தில் மிகுந்த ஆறுதலாக இருந்தவர். இன்னைக்கு அவர் வந்தது மிகுந்த சந்தோஷம். அவருக்காக எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? தொடர்ந்து அவர் நம்ம நான் இன்னைக்கு போயிடுவேன். ஆனால் அடுத்த சண்டே நீங்கள் அவர்கிட்ட மாட்டினீங்க, தட்டுங்க. நான் என்ன சொன்னேன்னு கூட தெரியாமல் கை தட்டுறீங்க. எல்லாம் அரை பயக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன்.
கவனிங்க, சபையில் புல்பீட்டில் பேசும்போது இருபுறம் கருக்குள்ள பட்டயம் தான் வெளியே வரணும். அதே நேரத்தில் ஒரு விசுவாசிக்கு உடம்பு சரியில்லை அல்லது ஒரு ஆறுதல் தேவைன்னா கிருபை பொருந்தினவராக ஊழியக்காரர் இறங்கி வீட்டுக்கே வந்து ஜெபம் பண்ணுவார். ரெண்டும் வெளிப்படும். ஆனால் அதை எங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. நான் டீச்சரு, நாங்கள் இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தோடய வீட்டுக்கு கிளம்பிடுவோம். உங்களுக்கு டீச்சர் இருக்காங்க ஸ்கூலில், பார்த்துருக்கீங்கல்ல, பையனை இப்படி இப்போல்லாம் அடிக்க முடியாது, டீச்சர் அடிக்கிறான் அவன். இப்போ கதை வேறு. நாங்கள் ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் கையை இப்படி திருப்பி இப்படி தான் அடிப்பாங்க. இப்படி அடித்தாங்கன்னா அவர் அன்பான டீச்சரு. அவர் ரொம்ப மோசமானவருங்க. என்ன, முட்டியில் தான் அடிப்பார். அடித்தா முட்டியெல்லாம் வீங்கிரும். எந்த டீச்சராவது அடிச்சுட்டு முட்டி வீங்கின மன்னர் சாயங்காலம் வீட்டுக்கு வந்து உங்களை பிள்ளைய ரொம்ப அடிச்சிட்டேன், அதனால் போகிற வழியில் தைலம் வாங்கிட்டு வந்தேன், கொஞ்சம் போட்டு விட்டு போகணுமா கேட்டிருக்காங்கன்னா மறுநாள் போனால் என்ன பண்ணுவாங்க? நேற்று தானே உன்னை அடித்த, நீ திருந்த மாட்ட, இந்த கையை காட்டுமா. டீச்சருடைய வேலை என்ன? ஒழுங்காக படிக்கணும், 2 சாத்து சாத்தணும், நீ பாஸ் ஆகணும், அவ்வளோதான் எங்கள் வேலை. 3 நாள் எங்கள் வேலை அதுதான், முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவோம். அவர் வேலை அது இல்லை. அவர் தகப்பன், அடிக்கவும் செய்வார், அணைச்சிக்கவும் சொல்வார். நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோம். புரியுதா? 3ஆவது நாள் நீங்கள் தேடுவீங்க, இந்த ஆள் வேம்பாரம் தாண்டக்கூடாது பார்த்துப்போம் அப்படின்னு. நீ லாஸ்ட் ஜாபை முடிக்கும் போது காண போயிடுவேன். தேடினாலும் என்னை கண்டடைய மாட்டீர்கள். எதுக்கு சொல்கிறேன்? இன்னைக்கு சபை எப்படி விரும்புது? இந்த தேவ ஆட்டுக்குட்டி மாதிரி வந்து அன்பாக பேசுகிறத மட்டும்தான் விரும்புறிய. அதனுடைய விளைவு என்ன? இன்னைக்கு நிறைய சர்ப்பம் ஆட்டுக்குட்டி போர்வையில் வந்து நிற்கிது, வீடுகள் தோறும் வருது, அப்படியே வீடு வீடாக வருது பைபிளை தூக்கிட்டு. பாஸ்டர் ரொம்ப திட்டுறாரா? எனக்கு அவரை பற்றி அப்போவே தெரியுங்க. அவர் ஈவிரக்கம் இல்லாமல் பேசுவார். நம்ம சர்ச்சுக்கு வாங்க, நான் அன்பாய் உங்களை நடத்துவேன். அடுத்த வாரம் நீங்கள் தான் நம்ம சர்ச்சில் ஒர்ஷிப் எடுக்கிறீங்க. இதுக்கு செய்தியே பைபிளே தெரியாது. நாம் ஒழுங்காக வசனம் பண்ணின்னு சொல்லியிருக்கோம். அங்கே போனவுடனே பதவி கொடுத்துருவாங்க, ஒர்ஷிப் லீடர். உடனே இது என்ன சொல்லுது தெரியுமா? உன சர்ச்சில் இருந்தங்க, என் அருமை அவங்களுக்கு தெரியல, உன் அருமை என்னன்னு தான் எங்களுக்கு தெரியுமே. ஆண்டவருக்கு நல்லா தெரியும் யாரை பிரதான சீசன் ஆக்கணும், யாரை மலைக்கு மேலே கூட்டிகிட்டு போகணும், யாரை கீழே உட்கார வைக்கணும், யாரை துரிதமாய் செய்யணும் அனுப்பி விடணும், யாரை தோல் மேலே சாட்சிக்கணும்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் பேதுருவை கூட தோல் மேலே சாய்க்கலை பாருங்க, யோவானை மட்டும்தான் சாட்சிப்பார். அதே நேரத்தில் நீ செய்வதை துரிதமாய் செய்யணும் யூதாசை அனுப்புவார், பேதுருவை அனுப்ப மாட்டார். காட்டி கொடுக்க போகிறான், இவன் மறுதளிக்க போகிறான். காட்டி கொடுக்குறவனே அனுப்பி விட்டுட்டு மறுதளிக்கிறவனே அனுப்பி விட மாட்டார். இவனை சொல்லுவார், பேதுருவை கூட்டிகிட்டு வாம்பார். அவனை சொல்லுவார், அவன் பிறவாது இருந்தால் நலமாக இருக்கும்பார். யாரை என்ன செய்யணும்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அவருடைய ஊழியக்காரர்களுக்கும் சபையில் தெரியும் யாரை என்ன பண்ணணும்னு தெரியும். நீங்கள் இந்த ஆட்டுக்குட்டி பாம்பு குட்டியை மறந்துடக்கூடாது. வீட்டுக்குள்ளே போய் நிறைய பாம்பு குட்டியை விட்டுறீங்க. அவர் அதை எடுக்கிறாரு, இதை எடுக்கிறாரு, அப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாரு. கடைசியில் ஏமாந்து போய் நிறைய நேரத்தில் வந்து பாஸ்டர்கிட்ட வந்து சொல்கிறது. ஒருவர் எனக்கு ஃபோன் பண்ணார், பிரதர் நம்ம விசுவாசி ஒருத்தர் பிரதர் என்னை இப்படி ஏமாற்றிட்டார் அப்படின்னாரு. என்ன பண்ணார்? இல்லை 1 லட்ச ரூபா கொடுத்தா 5000 ரூபா 7000 ரூபா திருப்பி தருவேன்னு சொன்னார். எப்படி கொடுப்பாரு? அப்புறம் 1 லட்சம் என்ன ஆகும்? நீங்கள் எப்போ திருப்பி கேட்கல 1 லட்சத்தையும் திருப்பி தந்துடுவேன். 1 லட்சத்துக்கு மாதம். இப்போ நிறைய பேர் இருக்காங்க, சபைக்குள்ளேயே இருக்காங்க. கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. இதெல்லாம் பாம்பு குட்டி. இப்போ நமக்கு இது யாரும் தெரியல, இவன் யாரும் நமக்கு பாம்பு குட்டியாக தெரிய மாட்டான். இவன் நமக்கு எப்படி தெரிவார்? ஆட்டுக்குட்டியாக தெரிவார். ஓ 1 லட்ச ரூபாய்க்கு 7000 திருப்பி தராரு, 1 லட்சத்தையும் திருப்பி அப்புறமா தந்துடுறாரு, பரவாயில்லையே பெரிய சந்தோஷம். 5 லட்ச ரூபா கொடுத்தா மாதம் எவ்வளோ கொடுக்குறாரு? 35000 கொடுக்குறாரு. 2 மாதம் கொடுக்குறாரு, 3ஆவது மாதம் காணாம போயிட்டார். அவ்வளோதான். இப்போ சொல்கிறார், எனக்கு தெரியாமல் போச்சு பிரதர். எப்படி ஏன் தெரியாமல் போச்சு? வெளிநாட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பணம் கொடுத்தோம் பிரதர், விசுவாசி தான். திரும்பி போய் பார்க்குறோம், ஆளை காணோம். ஜெபம் பண்ணிட்டு தான் கொடுத்தோம். எப்படி வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு எப்படி கொடுத்துருக்குறோம்? ஜெபம் பண்ணிட்டு தான் கொடுத்தோம். ஜெபம் பண்ணிட்டு கொடுத்தா எப்படி அவன் ஓடுவான்? முதல்ல ஜெபம் பண்ணிட்டு கொடுக்கக்கூடாது, கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணணும். கொடுக்கலாமா வேணாமான்னு, அவங்ககிட்ட கொடுக்கலாமா வேணாமான்னு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணணும். அவர் லேண்டை விற்கிறாருன்னு சொன்னாங்க, காசெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டோம். கடைசி நேரத்தில் பார்த்தா லேண்டு அவருது இல்லை, ஃபேக் டாக்குமெண்ட், அட்வான்ஸ். அதில் வேற ஒரு சிலர் நல்ல வேலைங்க 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் தான் கொடுத்தோம், அட்வான்ஸோடு போச்சு.
அது 50 லட்சம். இப்போ அந்த 5 லட்சம் யார் கொடுக்கறது திருப்பி? ஏன் பாம்பு குட்டியை நம்பினிய? அதான் வசனம் சொல்லுது, ஆவிகளை பகுத்தறிதல். இது எல்லா விசுவாசிக்கும் கடைசி காலத்தில் இருக்க வேண்டியதான ஒரு வரம். இன்னைக்கு சபைக்குள்ளே இருக்கணும். ஒருத்த வந்து உட்காரும் போதே சொல்லணும். சில ஊழியக்காரங்களாம் உட்காரும் போதே சொல்லுவாங்க. ஒரு பெரிய ஊழியக்காரை பற்றி அவருடைய சாட்சியை கேள்விப்பட்டேன். சாட்சி தான் அது. பெரிய ஸ்தாபனத்தை உருவாக்குனவர். பேர் சொல்ல தப்பு இல்லை, நல்ல விஷயந்தான். கிருபாசனத்தை ஸ்தாபனத்தை உருவாக்குனவர். அந்த ஸ்தாபனத்தினுடைய தலைவர் தாசையாவா இல்லையா, ஏசையாவா, ஏசுதாஸ் ஐயா, அவருடைய சாட்சியை சொன்னாங்க. அவர் இதுக்கு போயிருந்த போது ஒரு முறை ஒரு விசுவாசி கொண்டு வந்து வீடு பிரதிஷ்டைக்கு பத்திரிக்கை கொடுக்குறார். ஐயா நீங்கள் தான் வந்து என்ன செய்யணும், பிரதிஷ்டை பண்ணணும்னு. பிரதிஷ்டை கார்டு அப்படி வாங்கி என்னைக்கு டேட்டுன்னு பார்க்குறாரு. பார்க்கும் போது சொல்கிறாராம், என்னப்பா பக்கத்து சென்ட்டுக்காரந்த ஒரு 10 சென்ட் சேர்த்து எடுத்து கட்டிட்ட போல தெரியுதுன்னு. இந்த விஷயம் அவருக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. யாருக்கு? கட்டினவருக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. காலில் விழுந்து அழாத குறை. ஐயா சொன்னாராம், போய் முதல்ல அவனுக்குரியது என்ன செய்ய குடு, வீடு கட்டுற வேலை அப்புறம் பார்த்துக்கலாம். பார்த்த உடனே அறிகிற அறிவு இருக்குது பாருங்க. இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற பெரிய கிஃப்ட்டு. ஒருத்தனை பார்க்கும்போதே அவன் ஆவியில் ஒரு கலக்கம் வரணும். ஒருத்தனை பார்க்கும்போது அவன் ஆவியில் ஒரு சந்தோஷம் வரணும், இவன் கர்த்தரால் அனுப்பப்பட்டவன். ஒருத்தனை பார்க்கும்போது ஒரு வேளை அவன் பிசாசால் வந்திருக்கானா, உனக்குள்ளே என்ன வரணும், ஒரு கலக்கம் வரணும். அந்த கலக்கம் தான் உனக்கு கர்த்தர் கொடுக்கறதான சிக்னல். இவங்கிட்ட கேர்ஃபுல்லாக இரு, இவன் வேண்டாம் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த 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 கலக்கம், அந்த சிக்னல் இல்லை, அது பொதுவாக ஆண்டவர் வந்து சகோதரிமார்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஆவிக்குரிய சகோதரிகளுக்கு பொதுவாகவே அது பெண்களுக்கு உண்டு, ஆவிக்குரிய சகோதரிகளுக்கு நல்லா உண்டு. இந்த பாஸ்டர் இருக்கிறார்ல, பொதுவாக பாஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல ஊழியக்காரங்க, எல்லாரையும் சொல்கிறேன், நிறைய பேர் பாஸ்டர்ஸ்ட்ட ஒரு சுபாவம் என்னென்னா, யாராவது வழியில் இந்த கஷ்டப்படுற பாஸ்டரை பார்த்தா உடனே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க. கூப்பிட்டு வந்து மா காஃபி ஒன்று போடு அப்படின்னு. இந்த காஃபி போடுன்னு உடனே அந்த பாஸ்டர்மா இருக்காங்களே வீட்டில், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி எட்டி இப்படி பார்ப்பாங்க, இன்றைக்கி யாரை கூப்பிட்டு வந்தார் தெரியலையே அப்படின்னு எட்டி பார்ப்பாங்க. பார்த்த உடனே அந்த பாஸ்டர்மா பாஸ்டரை எப்பா கொஞ்சம் உள்ளே வாங்க அப்படின்னாங்கன்னா வந்தவன் ஃபெயில்னு அர்த்தம். கரெக்ட் தானே? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கூட்டே வர்றதில்ல. உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா வந்தவன் ஃபெயில்னு அர்த்தம். உள்ளே போனோன்னே கேட்பாங்க, யார் இருந்தாலும் பார்க்குறதுக்கே சரியில்லை, எனக்கு என்னவோ மனசுக்கு சரியா இல்லை, எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க? உடனே இவர், நீ வாயை மூடிட்டு காஃபியை போடு. எப்போ பார்த்தாலும் எல்லாம் இப்படியே பேசிக்கிட்டு, அவர் எவ்வளோ கஷ்டப்படுற மனுஷன் தெரியுமா, போயிடுவார். சில பாஸ்டமாக அப்படி எட்டி பார்த்துட்டு இதை எடுத்துகிட்டு வரம்பான்னா வந்தவன் பாஸு, ஓகே ரைட்டு வந்தவன் பாஸ். அப்புறம் ஒரு 3-4 மாதம் இருக்கும், பாஸ்டர் இப்படியே வானத்தை பார்த்து உட்காந்துருப்பார் வீட்டில். இந்த பாஸ்டர்மா கிட்ட வந்து கேட்பான், என்னாச்சு அப்படின்னு. அன்றைக்கி ஒருத்தர் வந்தார் இல்லைம்மா, அந்த அம்மாவுக்கு அப்பயே தெரியும், என்னாச்சு, அவர் நல்லவர் இல்லை போலம்மா. அடுத்த கேள்வி பாஸ்டர்மா கேட்பாங்க, எவ்வளோ போச்சு? ஒரு 10,000 ரூபா தான்மா நம்ம கொடுத்தேன், ஆனால் நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. இவர் அதில் கூட ஒத்துக்க மாட்டார், தான் நிறையா ஏமாந்துட்டோன்றது என்ன செய்ய மாட்டார், ஒத்துக்க மாட்டார். நம்ம ஒரு 10,000 தான்மா கொடுத்தோம், ஆனால் நிறைய பாஸ்டர்ஸ்ட்டை வாங்கி ஏமாற்றிட்டார் போல், பார்க்குறதுக்கு நல்லவராக. அந்த பாஸ்டர்மா உடனே சொல்லுவாங்க, நான் தான் உனக்கு பார்த்த உடனே சொன்னனே அந்த முகம் சரியில்லை. எப்படி கண்டுபிடிச்சாங்க? எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அவங்க ஒரு தடவை ஏதேனில் ஏமாந்துட்டாங்க. அதுக்கப்புறம் யார் பேசினாலும் அவங்க பாம்பு பேசுகிறதா தான் பார்ப்பாங்க. இது பாம்பு பேசுது, அப்புறமா தான் இல்லை இல்லை இது நல்ல ஆட்டுக்குட்டி தான் அப்படிங்கிறத அவங்க நம்புவாங்க. இன்றைக்கி கடைசி காலத்தில் நமக்கு பாம்பு பேசுதா ஆட்டு பேசுதான்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. கர்த்தரே பேசினாலும் ஓடிடுறோம். நீங்கள் என்ன கூப்பிட்டீங்களா, நீங்கள் என்ன கூப்பிட்டீங்களா? முதல்ல சபைக்கு இருக்க வேண்டிய 2வது மிக முக்கியமான அறிவு ஆவிகளை பகுத்தறிதல். கர்த்தர் உங்களை ஏமாளியாக இருக்க சொல்லவே இல்லை. சிலர் ஏமாளியாக இருக்கிறத குவாலிஃபிகேஷனாக நினச்சிக்கிறாங்க. நான் ரொம்ப ஏமாளிங்க, எல்லாரும் என்ன ஏமாற்றிட்டு போகிறாங்க, லூசுன்னு அர்த்தம். கர்த்தர் எங்கேயாவது ஏமாளியாக இருக்க சொன்னாரா? தெளிவாக சொன்னார், புறாக்களை போல கபடற்றவர்களாக இருங்கள், சர்பத்தை போல வினா உள்ளவர்களாக. நீ என்ன, நான் இரக்க சுபாவம் உள்ளவன், ஆனால் ஏமாளி கிடையாதுங்கிறது தெரியணும்.
பாருங்க, யூதாசு காட்டி கொடுக்க போறாரு. இயேசுநாதருக்கு தெளிவாக சொல்லி அனுப்புறாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அடுத்து யூதாசை பார்த்து சொல்வார், நீ செய்கிறதை துரிதமாய் செய். அவருடைய அர்த்தம் என்ன? இது பாரு, நீ என்னை ஒன்றும் எனக்கு தெரியாமலாம் பிடிச்சி கொடுக்கல, நீ தான் என்னை காட்டி கொடுக்க போறேன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நைட்டு நீ என்னை காட்ட போறேன்னு எனக்கு தெரியும். போய் செய்கிற வேலையை சீக்கிரம் செஞ்சு முடிப்போ. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நீ என்னை ஒன்றும் காட்டி கொடுக்கல, பிடிக்கல, நானாக தான் வந்து மாட்டுறேன். அதோட அர்த்தம் நான் ஏமாளிலாம் கிடையாது, எனக்கு எல்லாம் தெரியும்னு அர்த்தம். இயேசுநாதருக்கு எல்லாம் தெரியும். அப்படித்தான் உங்களையும் என்னையும் இருக்க சொல்றாரு. ஏமாளியா இருக்காதீங்க, இரக்க சுபாவமா இருங்க. ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா கொடுங்க, ஆனா ஏமாளியா இருக்காதீங்க. ஆண்டவர் ஏமாளியா இருக்கவே சொல்ல. நீ ஏமாளியா இருந்தினா, தெரிஞ்சு நீ ஏமாளி ஆயிட்டினா, அதுக்கு பொறுப்பு கர்த்தர் இல்லை. உன்னை ஏமாத்தினவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்துருவாரு. ஏமாந்த உனக்குலாம் ஆண்டவர் திருப்பி 2 மடங்கு 3 மடங்குலாம் தரமாட்டார். உனக்கு ஆண்டவர் எப்போ தருவார் தெரியுமா? அவர் கொடுக்கறத நீ பத்திரமா வச்சுக்கணும். 5 10 ஆக்கணும், 2 4 ஆக்கணும். கர்த்தர் உன்னை ஏமாந்து உன்னை போய் எல்லாத்தையும் ஏமாற சொல்லவே இல்லை. எங்க சொன்னார் ஆண்டவர்? எப்படி சொன்னார் சொல்லுங்க? திருப்பி திருப்பி ஆண்டவர் தெளிவாக சொல்வார், கேர்ஃபுல்லா இரு, கேர்ஃபுல்லா இரு, கவனமாயிரு, ஜாக்கிரதையாயிரு. எந்த இடத்துலையும் ஆண்டவர் நீ ஏமாளியாயிரு, நீ எவ்வளோ ஏமாளியா இருக்கிறோ அவ்வளோ உன்னை ஆசீர்வதிப்பேன் பைபிள் சொல்லுதா? கிடையவே கிடையாது. நீங்க இரக்கமா இருங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, கஷ்டப்படுறவனுக்கு கொடுங்க, விதவைகளுக்கு கொடுங்க. அதெல்லாம் ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லலை. இந்த குடியார ஒருத்தன் வந்து கேட்பான், அவன் குடியாரன் நல்லா தெரியும், ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் சொல்ல போல, அவனை பார்த்தாலே ஊருக்கே தெரியுது குடியாரன்னு. நீ ஏன் கொடுத்த? இல்லை, அவர் வந்து அழகா சோத்திரம் சொன்னார். ஒரு ஊழியக்காரர் எனக்கு ஃபோன் பண்ணார். நான் வந்து பயங்கர அறிவாளின்னு பேசல, நான்லாம் ஏமாளியாக இருந்ததுனால உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பெரிய ஊழியக்காரர், பெரியவன்லாம் இல்லை, அவன்லாம் பெரியவன் கிடையாது, ஒரு ஊழியக்காரர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, அண்ணே எங்களுக்கு லாஸ்ட் மினிட்டில் சர்ச்சு ரிஜிஸ்டர் பண்ணுற வேலை வந்துருச்சுண்ணே, எல்லாம் முடிஞ்சிருச்சுண்ணே, இன்னும் ஒரு 25,000 ரூபா இருந்தால் சர்ச் ரிஜிஸ்டர் இப்போ பண்ணிடலாண்ணா, இன்னைக்கு காலைல 11 மணிக்குண்ணே, கொஞ்சம் அர்ஜென்ட்டுண்ணே அப்படின்னு. உண்மையிலே எங்கிட்ட அன்றைக்கி என்ன இல்லை, காசு இல்லை, 25,000 இல்லை. உண்மையிலே அன்றைக்கி என்கிட்ட ஒரு 2,000 ரூபாய் நம்ம தான் இருந்துச்சு. நான் சொன்னேன், உண்மையிலே என்கிட்ட இல்லை பிரதர். இத்தனைக்கு அவர் என்னை முன்ன பின்ன கூட பார்த்ததில்லை, என் சீடியை கேட்டிருக்காராம். உடனே அவர் ஃபோன் பண்ணி, அப்புறம் சரிண்ணே பரவாயில்லண்ணே அப்படின்னு வச்சுட்டார். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ணி, அண்ணே ஒரு 15,000 ரூபா ரெடி பண்ணிட்டேனே, ஒரு 10,000 ரூபா இருந்த போதுண்ணே பண்ணிடலானேன்னார். உண்மையிலே என்கிட்ட இல்லை. நான் சொன்னேன், ஐயோ நிஜமாவே என்கிட்ட இல்லை, நான் வேணா யார்கிட்ட ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ஊழியக்காரங்கிட்ட கேட்டேன். அவங்களும் இப்போ இல்லை பாஸ்டர்ன்ட்டாங்க. திருப்பி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு, அண்ணே 5,000 ரெடி பண்ணிட்டேனே, ஒரு 5,000 தான் கொடுங்கண்ணே. நான் சொன்னேன், என்கிட்ட 2,000 தான் இருக்கு, 5,000 இல்லை, நான் வேணா 2,000 தரேன். சரிண்ணே நீங்கள் அனுப்புங்கண்ணே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேனே அப்படின்னாரு. ஒரு ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்ணேன், இது மாதிரி ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, 25,000மா, கடைசியில் 2,000 கொடுத்தேன் பரவாயில்லன்னு. அவர் கேட்டார், நீ லூஸாயா நீ? ஏன் 23,000 ரெடி பண்ணுவேன், அடுத்த 2,000 ரெடி பண்ண மாட்டானா? அவன் 23,000லேருந்து ரேட்டை குறைச்சிக்கிட்டே வந்திருக்கா, நீயும் குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்க. அப்புறமா தான் தெரியுது அந்த ஆள் எல்லார்ட்டையும் ஏமாற்றிருக்கிறாரு, எல்லாத்தையும் ஏமாற்றிருக்கிறாரு. சேலத்தில் தான் இருக்கான், நீங்களும் ஏமாந்துடாதீங்க. கேட்பான், அப்படி தான் திருடன் ஒருத்தர் இருக்கான். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மக்கிட்ட இருக்கிறதான இரக்க சுபாவத்தை அவங்க ஏமாளித்தனமாக நினச்சிக்கிறாங்க. நீங்கள் ஏமாறக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்கிறார், கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறார். எங்கள் ஆஃபீஸ்க்கே வந்து எங்ககிட்ட ஏமாற்றி காசு வாங்கிட்டு போனவங்களாம் இருக்காங்க. சுகர் பேஷண்ட்டு, உடனடியாக காசு வேணும், இமீடியட்டாக அட்மிட் பண்ண சொல்கிறாங்க, எங்ககிட்டே வாங்கிட்டு போனவங்களாம் இருக்காங்க. அப்புறம் பார்த்தா சுகரும் இல்லை, ஒன்றும் இல்லை, நமக்கு தான் சுகர் வருது. அதை பார்த்தா ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை என்னை ஏமாளியாக இருக்க சொல்லவே இல்லை. அல்லேலூயா. 2வது, ஆவிகளை பகுத்தறிகிற சுபாவம் வேணும். கடைசியாய் இன்னொரு காரியம் இருக்குது, அதையும் வாசிங்க, நான் முடிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம், திருப்பி அதே வாசிங்க. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கின்றேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து. நல்லா கவனிங்க, 3 தடவையும் கர்த்தர் கூப்பிடுறாரு, சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுறார். ஒரு தடவையாவது கர்த்தர் சாமுவேலுக்கிட்ட, சாமுவேலே நான் கர்த்தர் கூப்பிடுகிறேன்னு சொன்னாரா? முதல் தடவை ஏலிக்கிட்டு போயிட்டு வந்தானா? போயிட்டு வந்தோன்னா திருப்பி கர்த்தர் என்ன பண்ணுறாரு? சாமுவேலே சாமுவேல். 2வது
போயிட்டு வரான். சாமுவேலே சாமுவேலே. மூணாவது ஏலிக்கிட்ட போகிறான். திருப்பி ஏலி சொல்கிறார், போய் படுத்துக்கோ. சாமுவேலே சாமுவேலே. மூணாவது தடவை போகும்போது ஏலி சொல்கிறாரு, இனி கூப்பிட்டா என்ன செய்ய, கர்த்தர் கூப்பிடுற அறிந்து சொல்லும் கர்த்தாவேன்னு சொல்லு. நாலாவது தடவையும் அவர் ஏலி சொல்லி அனுப்பிட்டான். இப்போ கூட கர்த்தர் எப்படி கூப்பிட்டாரு, சாமுவேலே சாமுவேலே. கர்த்தர் மறுபடியும் நீ போய் படுத்துக்கொள் என்றான், கூப்பிடு என்றான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்பு போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். ஏன் ஒரு தடவை கூட கர்த்தர் சாமுவேல்கிட்ட நான் கர்த்தர் கூப்பிடுகிறேன்னு சொல்லலை? அவன் தான் தெரியாமல் பையன் ஏலிக்கிட்ட போய் கேட்குறான். ஒரு தடவைக்கு 3 தடவை போய் கேட்குறான். 3 தடவையும் திருப்பி திருப்பி வந்து நின்று 4 தடவை கர்த்தர் அவனை பார்த்து சாமுவேலே சாமுவேலே இப்படி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார். ஒரு தடவை கூட நான் சாமுவேலே நான் கர்த்தர் பேசுகிறேன் சொன்னாரா? இல்லை. 2வது தடவையா 3வது தடவை ஏன்பா அவன் தான் இல்லைங்கிறான்ல, நான் கர்த்தர்ப்பா சொன்னாரா? ஏன் சொல்லலை? சில ஆட்கள்லாம் நமக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, பார்த்துருக்கீங்களா, ஃபோன் பண்ணிவிட்டு நான் யார் பேசுகிறேன் கண்டுபிடிங்க அப்படிம்பான். நமக்கு இந்த ஆள் யார் பேசுகிறானே தெரியாது. அவன் பான் பேசிட்டே இருப்பான். தெரியுமா அவங்களுக்கு, என்ன நீங்கள் என்னை இன்னும் கண்டுபிடிக்க மாட்டீங்க, என்ன ஞாபகம் இல்லையா அப்படிம்பாங்க. நமக்கு கில்ட்டி ஆயிரும். ஐயோ யாரோ ஒரு முக்கியமான ஆள்கிட்ட என்ன செஞ்சிட்டோம், தெரியாமல் பேசிட்டோம். நம்பர் வேறு இருக்காது, பேர் இருக்காது. ஒரு தடவை அப்படி தான் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு, பிரதர் என்ன உங்களுக்கு தெரியுதா அப்படின்னார். நான் சொன்னேன், இது வீடியோ கால் கிடையாது, ஆடியோ கால், உங்களை எனக்கு தெரியாது, நீங்கள் யாருன்னு. என்ன பிரதர் என்ன மறந்துட்டீங்க, உண்மையிலே உங்களுக்கு எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு டக்குன்னு மனசு கொஞ்சம் கில்ட்டி ஆயிடுச்சு. ஐயோ யாரோ முக்கியமான பர்சனை மறந்துட்டோம் போல், உங்கள் குரல் எனக்கு சரியாக புரியல, யார் பேசுகிறீங்கன்னு. என்ன பிரதர் நல்லா சொல்லுங்கள், எல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்கள், என்ன உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு. கடைசி வரைக்கும் எனக்கு தெரியல. நான் சாரி வேறு சொல்லிட்டேன். சாரி பிரதர் எனக்கு தெரில, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு மீட்டிங்க்கு தூத்துக்குடிக்கு வந்தீங்களா? ஆமாம். 3வது நாள் வெளியே வந்தீங்களா? ஆமாம். எல்லாரும் கை கொடுத்தாங்களா? ஆமாம். நடுவில் நானும் கை கொடுத்தேன், ஞாபகம் இருக்குதா? இந்த ஆளெல்லாம் என்ன பண்ணலாம்? அவர் கூட்டத்தில் என்கிட்ட என்ன பண்ணியிருக்கிறார், யாருக்கிட்டேயோ நம்பர் வாங்கிட்டார். கை கொடுத்து நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு மீட்டிங் போகிறோம், 4 வாரம் 4 இடத்துக்கு போகிறோம், எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? அவர் சொல்கிறாரு, என்ன உங்களுக்கு தெரியலையா, கை கொடுத்ததில் எப்படி எனக்கு குரல் கேட்கும்? இப்படி சில ஆட்கள் இருக்கு, நிறைய இருக்கு. அந்த மாதிரி தான் கர்த்தர் பேசுகிறாரு, சாமுவேலே 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 சாமுவேலே. ஒரு தடவை கூட நான் கர்த்தர் பேசுகிறேன்னு சொல்லலை. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? சாமுவேலே என்பது அழைப்பு, கூப்பிடுறது, அழைப்பு. ஒரு பெரிய ஊழியத்துக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், அவனை அழைக்கிறார். அடுத்து அவங்ககிட்ட ஒரு பெரிய அழைப்பை கொடுக்க போகிறாரு. அந்த அழைப்புக்கான ஃபஸ்ட்டு காலிங் அது. நம்ம சாதாரணமாக கூப்பிட்றதில்ல, அவர் கூப்பிட்டா அதுக்கு பேர் என்னது, அழைப்பு, ஊழியத்துக்கான அழைப்பு. அந்த அழைப்பை கொடுக்கும்போது அடுத்து நீங்கள் கர்த்தரோடு பேசுகிற வரைக்கும் உங்கள் ஊழியத்தினுடைய 2வது ஸ்டெப்பை கர்த்தர் உங்ககிட்ட பேசவே மாட்டார். கர்த்தர் உங்களை கூப்பிட்டா நீங்கள் யார்கிட்ட போகணும், கர்த்தர்கிட்ட போய் கேட்கணும், நான் என்ன செய்யணும்னு கர்த்தர்கிட்ட கேட்கணும். கர்த்தர் கூப்பிட்டா நீங்கள் நேராக எங்கே போகக்கூடாது, மனுஷங்கிட்ட போகக்கூடாது, நான் என்ன செய்யணும்னு. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட அதான் பிரச்சனை. கர்த்தர் கூப்பிட்டாரு, அழைப்பு உண்மை. ஆனால் அழைப்பை நீங்கள் போய் மனுஷங்கிட்ட சொல்லும் போது என்ன ஆகும் தெரியுமா? மனுஷன் உங்கள் அழைப்பை கொண்டு போய் தப்பாக உங்களை கைட் பண்ணிடுவான். ஏலி கரெக்டாக கைட் பண்ணிட்டான். இப்போது ஆபிரகாமுக்கு ஒரு அழைப்பு வருது, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா. போங்கிறது ஆதியாகமம், வாங்கிறது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். வா அப்படின்னார் 7:2, 2:3 இருக்கும். அப்போ வான்னு சொன்னதை எங்கே வா சொன்னார்னா, மெசொப்பொத்தாமியா தேசத்தில் இருக்கும்போதே ஃபஸ்ட்டே கூப்பிட்டார், காரானூரில் குடியிருக்கும் முன்னமே. இப்போ ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, அதை போய் தேராகு கிட்ட சொல்கிறார். அதனால தான் ஆதியாகமம் சொல்லுது 11:31, தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் தன் பேரனுமாயிருந்த லோத்துவையும் தன் மருமகளாகிய சாராயையும் அழைத்து கொண்டு ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கேயே இருந்து விட்டார்கள். இப்போ அழைப்பு யாருக்கு? ஆபிரகாமுக்கு. ஆனால் ஆபிரகாமுடைய அழைப்பை யார் கொண்டு போனது? தேராகு. ஏன்னா ஆபிரகாம் யார்கிட்ட போய் ஷேர் பண்ணாரு? இப்போ தேராகு எங்கே கூட்டிகிட்டு போயிட்டாரு? கானானுக்கு கூட்டிகிட்டு போல, ஆரானுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஆரானில் கொண்டு போய் விட்டுட்டார். ஆரானிலேயே அவர்கள் தங்கி விட்டார்கள்னு இருக்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி 12:1, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார். இது 2வது.
வான்னு சொன்னது ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இருக்கு, போன்னு சொன்னது ரெண்டாவது ஆதியாகமத்தில் இருக்கு. அப்போ நீங்க உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பை நீங்க எந்த மனுஷங்கிட்டையும் போய் என்ன செய்யக்கூடாது, ஷேர் பண்ணக்கூடாது. உங்களுக்கு கர்த்தர் ஒன்று சொன்னா அதை கர்த்தர்கிட்டயே போய் கேட்கணும். இப்போ கர்த்தர் பவுலை கூப்பிடுறாரு புதிய ஏற்பாட்டில், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய். இப்போ சவுல் யார்கிட்ட பேசினாப்புல? அடுத்து சவுல் அடுத்து என்ன கேட்டாப்புல? ஆண்டவரே நீர் யார், நீர் யார். அடுத்த வார்த்தை கர்த்தர் சொன்னாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இந்த நீர் யாருன்னு சவுல் கர்த்தரை கேட்டதுக்கு பதிலா சாமுவேல் ஏலியை போய் கேட்டான். இவ்வளவுதான் வித்தியாசம். கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டதும் சாமுவேலே சாமுவேலே, அங்கே சவுலே சவுலே. இப்போ ஆனா சவுல் டைரக்ட் ரெஸ்பான்ஸ் யாருக்கு கொடுக்குறாரு? நியாயமா சவுல் என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? எப்பா யார்ப்பா கூப்பிடுறீங்க? ஏன்னா அவன் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இங்க ஏலி மட்டும்தான் இருக்கான். ஆனா சவுலுக்கு நல்லா தெரியுது இந்த குரல் எதுவும் இவர்களது அல்ல. அதனாலதான் அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார். இதுதான் கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற சுபாவம். கர்த்தர் உன்னை ஒரு வேலைக்கு அழைக்கும் போது, ஒரு காரியத்தை சொல்லும் போது, அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பையும் நீ கர்த்தர்கிட்ட தான் கேட்கணும். சிலர் போய் என்ன பண்ணிடுவாங்க, மனுஷங்கிட்ட ஷேர் பண்ணி ஐடியா கேட்பாங்க. நான் சொல்றது ஒரு உதாரணம்னு வச்சுக்கோங்களேன். கர்த்தர் உங்களை வந்துட்டு ஒரு ஊழியத்துக்கு அழைக்கிறாரு ஒன்று சொன்னார்னா, நீங்கள் திருப்பி போய் தேவ சமூகத்தில் தான் காத்திருக்கணும் அடுத்து என்ன பண்ணணும்னு. நீங்கள் மனுஷங்கிட்ட போய் கேட்டீங்க, இமிடியேட்டாக உங்களை வேற பக்கம் டைவர்ட் பண்ணி விட்டுருவான். மனுஷன் எங்கேயாவது அனுப்பி விட்டுருவான், அவ்வளோதான். ஒருவேளை நீங்கள் மிஷினரிக்கிட்ட நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு வச்சுங்க, கர்த்தர் என்னை கூப்பிட்றாரு, அது மிஷினரி அழைப்பு தாங்கன்றுவான். என்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட வந்து சொல்கிறீங்கன்னு வச்சுங்க, அது எவாஞ்சலிஸ்ட் அழைப்புன்றுவான். ஒரு பாஸ்டர்கிட்ட சொல்கிறீங்கன்னு வச்சுங்க, அது போதகர் அழைப்புன்பாங்க. ஆனால் உனக்கு என்ன அழைப்புன்றதையும் நீ கர்த்தர்கிட்டே கேட்டு வாங்கிட்டு வந்துடணும். அங்கே கேட்டால் தான் கர்த்தர் சொல்லுவார், உன்னை நான் இன்ன ஊழியத்துக்கு வேறு பிரிச்சிருக்கிறேன்னு சொல்லுவார். அடுத்த ஸ்டெப்பையும் கர்த்தர்கிட்ட கேட்கணும், நான் எங்கே பண்ணணும்னு கேட்கணும். அப்போ சொல்லும் போது தான் கர்த்தர் சொல்லுவார், நீ புறப்பட்டு கானான் தேசத்துக்கு போன்னு சொல்லுவார். அப்போ சொல்லும் போது தான் கர்த்தர் சொல்லுவார், நீ பூமியின் கடைசி பரியந்தமும் போன்னு சொல்லுவார். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்பி விடுவார். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கர்த்தரை கேட்டு செய்யணும். மனுஷனை கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் சில முக்கியமான விஷயங்களை நீ கர்த்தர்கிட்ட தான் கேட்கணும். ஆலோசனை கேட்பது வேறு, தேவ சித்தம் என்பது வேறு. தேவ சித்தத்தை கர்த்தர்கிட்ட தான் கேட்கணும். நீ எத்தனை தடவை உன் அழைப்பில் மனுஷங்கிட்ட போனாலும் நீ திருப்பி கர்த்தர்கிட்ட வர வரைக்கும் கர்த்தர் காத்துக்கிட்டே இருப்பார். அதுக்கு தான் 4 தடவை கர்த்தர் கூப்பிட்றாரு, சாமுவேலே சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கார். காரணம், நீ எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணு, நான் உனக்கு அடுத்து என்ன செய்யணும்னு சொல்கிறேன். பல நேரங்களில் இதுதான் நடக்குது. நாம் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை மனுஷங்கிட்ட போய் என்ன பண்ணிடுறோம், ஷேர் பண்ணிடுறோம். ஷேர் பண்ண உடனே அவன் நம்மளை தப்பாக நடத்திடுறான். நிறைய ஊழியங்கள், நிறையா கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய வேறு சில காரியங்கள் உலக பிரகாரமாயும் இருக்கும். அதை கூட சரி, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு லேண்டு தரேன்னு சொல்கிறாரா, அந்த லேண்டை கர்த்தரே உங்களுக்கு கொடுக்குற வரைக்கும் கர்த்தர்கிட்ட தான் காத்திருக்கணும். சிலர் உடனே என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா, ஆண்டவர் நமக்கு இடம் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு, நாம் சும்மா இருந்தால் ஆகாது பாருங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடம் வாங்குறதுக்கு HDFCயில் லோன் கிடைக்குதான்னு பார்ப்போம். இல்லை யாருக்கிட்டையாவது, சமீபத்தில் ஒரு ஊழியக்காரருக்கு நடந்துச்சு, நான் சொல்லி முடிக்கிறேன் கவனிங்க. ஆண்டவர் அவங்க இடத்த காலி பண்ண சொல்லிட்டாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்கிறேன், இடம் தரேன், பொறுமையாக இருன்றார். சொன்ன மாதிரியே 2 வாரத்தில் ஒரு இடம் வருது. கிட்டத்தட்ட அந்த இடத்துடைய மதிப்பு சில லட்சம், பல லட்சம் வருது. வந்த உடனே இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, சபையில் ஒரு கமிட்டியில் ஃபார்ம் பண்ணுறார். ஒரு 5-10 பேர் ஃபார்ம் பண்ணி சொல்கிறார், இந்த மாதிரி ஆண்டவர் வந்து சொன்னார், அதே மாதிரி இடம் வருது, சில லட்சங்கள் ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 40-50 லட்சம் ஆகுது, நாம் அதை வாங்கணும், ஜோம் பண்ணுவோன்னொன்னே கூட அந்த கமிட்டிக்காரங்க ஒரு 10 பேர், ஃபஸ்ட்டு இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, நாங்கள் 10 பேரும் ஆளாளுக்கு 5 லட்சம் எங்கள் ஆஃபீஸில் என்ன பண்ணிடுறோம், லோன் போட்டு கொடுத்துறோம், நீங்கள் மாதம் மாதம் லோன் அமௌண்ட்டையும் வட்டியும் சேர்த்து கட்டிடுவோம், ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு என்ன பண்ணிடலாம், கடன் அடைச்சிடலாம், இமிடியேட்டாக இடத்த வாங்கிடுவோம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிறாராம், அந்த இடத்த விட்டு ஏஞ்சி வெளியே போ அப்படின்னாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு வெளியே போ அப்படின்னு. உடனே இவர் சரி டக்குன்னு அந்த அதில் ஒரு நல்ல விஷயம், அவர் உடனே ஒரு சரி ஆண்டவர் என்ன ஜோம் பண்ண சொல்கிறாரு, நம்ம பிறகு சந்திப்போன்ட்டு கிளம்பி போயிட்டார். போகும்போது ஆண்டவர் கேட்டாராம், உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன்னா அதை தருவேன், உன் வேலை ஜெபிக்கிறது மட்டும் போய் ஜெபம் பண்ணுனாராம். அடுத்த வாரம்
ஆராதனைக்கு போகிறாரு. ஆராதனை எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போன பிறகு ஒரு ஃபோன் வருது, பாஸ்டர் உங்கள் காணிக்கை பெட்டியில் ஒரு காணிக்கை போட்டோம், எடுத்துட்டீங்களா? நீங்கள் யார்? நாங்கள் ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஒருத்தர். நாங்கள் இன்றைக்கி உங்கள் சர்ச்சுக்கு ஆண்டவர் எங்களை போக சொன்னார். நாங்கள் வந்தோம், ஒரு ஆஃபரிங் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார். ஆனால் உங்களை பார்க்க முடியல, காணிக்கை பெட்டியில் போட்டுட்டோம். அது கொஞ்சம் பெரிய ஆஃபரிங், அதனால் நீங்கள் போய் என்ன செய்யுங்க, அதை எடுத்துட்டிங்களான்னு கேட்கலாம் தான் அடித்தோன்னு. இல்லையே, எடுக்கலையே, நான் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை ஆஃபரிங்க மண்டே தான் போய் எடுப்பேன். சரி போய் பார்க்குறேன்னு போய் பார்த்துருக்கிறாரு. பார்த்தா பல சவரன் நகைகள் அது உள்ளே இருந்துச்சு. அதை எடுத்து விற்றா லேண்டுக்கான மொத்த காசும் கரெக்டாக இருந்துச்சு. அது இதுதான் நாம் பல நேரத்தில் பண்ணுற தப்பு. கர்த்தர் ஒன்று சொல்கிறாரு, சொன்ன கர்த்தர் அதை செய்யவும் செய்வார். சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுகிறது இல்லை. பல நேரங்களில் நாம் என்ன பண்ணுறோம், கர்த்தர் கூப்பிட்ட உடனே ஏலிக்கிட்ட போயிடுறோம், கர்த்தர் கூப்பிட்ட உடனே தேராகிட்ட போயிடுறோம். கர்த்தர் கூப்பிட்டா கர்த்தர்கிட்டே போங்க. அவர் ஒன்று சொன்னால் செஞ்சு முடிப்பார். அதுக்கு ஒரு டைம் எடுத்துப்பார். அது வரைக்கும் நம்ம வேலை சும்மா இருக்கிறது. ஜெபம் பண்ணிக்கிட்டு சும்மா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியங்களும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கி நிறைய சாமுவேல்கள் படுத்திருக்கிறாங்க, ஆனால் தேவனை அறிகிற அறிவு இல்லை. படுத்திருக்கிறாங்க, ஊழியக்காரனுடைய சத்தம் தெரியல. படுத்திருக்கிறாங்க, திருப்பி தேவன்கிட்ட பேசணுன்ற அறிவு இல்லை. என்ன காரணம்? அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க, முடிக்கலாம். 7வது வசனம் வாசிங்க. சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். எதனால? கர்த்தர் இன்னும் அறியாதிருந்தான். எதனால? கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. அப்ப இவ்வளவுக்கும் உங்களுக்கு என்ன வேணும்? வார்த்தையில வெளிப்பாடு வேணும். அவ்வளவுதான். உங்க கையில் இருக்கிற வார்த்தை தான் வெளிப்பாடுகளுக்கான வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தரை பற்றின வெளிப்பாடு வந்துக்கிட்டே இருக்கும். கர்த்தரை பற்றின அறிவு வரும். கர்த்தர் கூப்பிடும் போது திருப்பி பேச சொல்லும். ஆவியானவர் உங்களை நடத்துவார். எல்லாம் எதில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்கள் கையில் இருக்கிற வேதத்தில் தான் இருக்கு. அதான் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை இன்னும் வெளிப்படவில்லை. வார்த்தை இருக்கு, வெளிப்பாடு இல்லை. என்ன பெரிய ஆச்சரியம் தெரியுமா? அந்த வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. அதுதான் காரணம். கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாயிருந்தது. அதனால கர்த்தருடைய வார்த்தையில் அவனுக்கு என்ன இல்லை? வெளிப்பாடு இல்லை. கர்த்தருடைய வார்த்தை நல்லா வாசிச்சு டெய்லி தியானிச்சு உனக்கு வெளிப்பாடு இருக்குமானால் கர்த்தருடைய சத்தம்னா உனக்கு என்னன்னு கேட்கும். கர்த்தருடைய வார்த்தையில் வெளிப்பாடு இருக்குமானால் கர்த்தருடைய அழைப்பு என்ன என்பது உனக்கு தெரியும். கர்த்தருடைய வார்த்தையில் உனக்கு வெளிப்பாடு இருக்குமானால் தேவ சித்தம் என்ன என்பது உனக்கு தெரியும். இன்னைக்கு தேவ சித்தமும் தெரியல, கர்த்தருடைய சத்தமும் தெரியல, கர்த்தருடைய அழைப்பும் தெரியல. எல்லாத்துக்கும் கன்ஃபியூஷன். இது ஆண்டவர் கூப்பிட்றாரா, கூப்பிடலையா? இதான் தேவ சித்தமா இல்லையா? என்ன ஆண்டவர் இதை பண்ண சொல்றாரா, பண்ண சொல்லலையா? இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம், கர்த்தருடைய வார்த்தையில் என்ன இல்லை? வெளிப்பாடு இல்லை. நீ கர்த்தருடைய வார்த்தை உனக்கு அபூர்வமாக இருக்குது. எப்பயாவது ஒரு நாள் படிச்சுட்டு எப்பயாவது ஒரு நாள் செய்தி கேட்டுட்டு இருந்தால் அப்படி தான் இருக்கும். நல்லா வேதம் வாசிங்க, நல்லா படிங்க, நல்லா தியானிங்க. கர்த்தர் உனக்கு வெளிப்பாடை கொடுப்பார். அந்த வெளிப்பாடு உன்னை நடத்தும். அந்த வெளிப்பாடு கர்த்தருடைய சத்தத்தை அறிய பண்ணும். அந்த வெளிப்பாடு உன் அழைப்பிலே உன்னை கடைசி வரைக்கும் ஓட வைக்கும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம்.